வேலைக்காரருடைய உண்மைத்துவம் என்கின்ற விடயத்தை நாங்கள் சிந்தித்தோம். அந்த கடைசி கடமையாக வேலைக்காரருடைய அந்த உண்மைத்துவம் அது 7 விடயங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கவனித்திருந்தோம். ஒன்று, எஜமான்களுடைய பொருட்கள் தொடர்பாக உண்மைத்துவம். இரண்டாவது, எஜமான்களுடைய அலுவல்கள் தொடர்பாக உண்மைத்துவம். மூன்றாவது, எஜமானுடைய ரகசியங்கள் ஆலோசனைகள் தொடர்பாக உண்மைத்துவம். நான்காவது, சக வேலைக்காரர்கள் தொடர்பான உண்மைத்துவம். நாங்கள் அந்த 4ஐயும் இவ்வளவு நாட்கள் நாங்கள் பார்த்து முடித்திருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் எஜமானுடைய பிள்ளைகள் தொடர்பான உண்மைத்துவத்தை நாங்கள் முதலாவது சிந்திக்க கடந்து செல்வோம். அதனால தலைப்பு எஜமானுடைய பிள்ளைகள் தொடர்பாக வேலைக்காரரின் உண்மைத்துவம். Servants' faithfulness about their master's children. Servants' faithfulness about their master's children. அதனால இதை குறித்து நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு ஆபிரகாம் எஜமானாக, எலியேசர் வேலைக்காரனாக, அங்க எஜமானுடைய பிள்ளை தொடர்பான உண்மைத்துவத்துக்கான உதாரணத்தை வேதமங்களுக்கு பதிவு செய்திருக்கிறது. ஆதியாகமம் 24 ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் நாங்கள் அந்த உதாரணத்தை கவனிக்கலாம். அதனால அதுல எங்களுக்கு தெரியும், எஜமானுக்கு வயது நல்ல முதிர் வயதான பொழுது அங்க ஈசாக்கு பிறந்திருந்தான். அதுல ஈசாக்கினுடைய அந்த குழந்தை பருவம், பிற்பாடு வளரிளம் பருவம், பிற்பாடு அந்த அவருடைய முதிர்ச்சி பருவம் வரைக்கும் இப்பொழுது அவர்கள் வந்து நிற்கிறார்கள். அந்த 3 பருவமும் தாண்டி இப்ப 3வது பருவத்தில் தான் இந்த அதிகாரம் எங்களுக்கு பெண் பார்க்கும்படியான அந்த செயல்பாட்டில் இறங்கி இருக்கிறார். அதனால வேலைக்காரர் எஜமானுடைய பிள்ளைகள் தொடர்பான உண்மைத்துவத்தில் நாங்கள் ஏற்கனவே படித்த பிள்ளைகளுடைய அந்த பால்குடி அல்லது குளவி பருவம், பிற்பாடு வளர் இளம் பருவம், அந்த 20 வயது வரைக்கும், பிற்பாடு அவர்களுடைய முதிர்ச்சி பருவம் வரைக்கும் அவர்கள் மிகுந்த கரிசனையோடு பிள்ளையோட ஈடுபட வேண்டும் என்கிறது தான் நாங்கள் குறிப்பாக அதுல சொல்லுவோம். அதுல அவர்களுடைய பால்குடி அல்லது குழந்தை பருவத்தில் பிள்ளைகளை அவர்கள் வளர்க்கிறது, குறிப்பாக அது பணிப்பெண்களாக எஜமானுடைய வீட்டில் இருக்கின்ற மெய்ட்ஸ், அதாவது பணி பெண்கள், இந்த விடயத்தில் அவர்கள் கூடுதலாக பணியில ஈடுபடுத்தப்படுவினம். ஆகையால பிள்ளைகளை மிகவும் அவர்கள் இலசாக இருக்கிற பொழுது அவர்களோட மிகவும் சாஃப்டா, டெண்டரா, அதாவது இளப்பமாக மிகவும் இலகுவாக அவர்களோடு கூட அவர்கள் ஈடுபட வேண்டும், அவர்களை வளர்க்க வேண்டும். அதே நேரம் அவர்களுக்கு ஒரு கிளியர் அல்லது கிளீன் பிரிங் அப், ஒரு துப்புரவான வளர்ப்பு அங்கு அவர்களால கொடுக்கிறது அவர்கள் உண்மைத்துவத்தை காட்ட வேண்டும். அதே நேரம் அவர்கள் எல்லா விதத்திலும் பிள்ளையினுடைய நன்மையை தேடி அவர்களுக்கு ஏற்ற வேளையில் ஆகாரம் கொடுத்து அவர்களுக்கு போதிய விதத்தில் அந்த பிளமடைகிறதுக்கு ஏற்ற விதத்தில் அவர்கள் ஈடுபட வேண்டும் என்பதுதான் நாங்கள் பிள்ளைகள் தொடர்பாக உண்மைத்துவத்தில் நாங்கள் அவர்களுடைய குழந்தை பிள்ளை பருவத்தில் நாங்கள் எதிர்பார்த்தோம். அதனால எஜமான் ஆபிரகாம் ஒரு பெரிய எஜமான். அவனுடைய எஜமானன் நாங்கள் சொல்லுறவங்க அவன் பெரிய ஒரு இனத்துக்குரிய அல்லது கோத்திரத்துக்குரிய பெரிய பரிவாரங்களுக்குரிய ஒரு அரசன், ஒரு பிராவு. அப்ப அவன் தனியா பிள்ளையோட வளர்த்து கொண்டிருக்கிறதுக்கு அவருக்கு நிறைய பிசினஸ் இருக்கு. அதனால சாராளோடு கூட ஏனைய பணிப்பெண்களையும் அவன் அதுக்காக வைத்திருந்து சாராளும் வயது முதிர்ந்தபடியால பால் கொடுக்கும் வரைக்கும் எல்லா விதத்திலும் அவளுக்கு எஜமானிக்கு
உதவியாக அந்த பணி பெண்களை அவன் அங்க நியமித்திருந்தான். சோ அந்த மாதிரியான ஒரு நிலைமைகளில பிள்ளை வளர்ப்புகள்ல வேலைக்காரிகள் சரியான உண்மையோடு நம்பிக்கை பொறுப்போடு பிள்ளைய அவர்கள் வளர்த்து நிப்பாட்டுவார்கள் என்கிற அந்த நம்பிக்கை பொறுப்பை சரியாக கொடுக்கவர். நம்மளுடைய கேஸ்ல நாம அவ்வளவு பெரிய பிஸியாக இல்லை. நாங்கள் 15,000 ஆட்களை மேனேஜ் பண்ணி நாங்கள் பெரும் பெரும் தொழில் துறைகள் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஒருவர். அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன், அங்க பிள்ளைய பெற்றா நாங்கள் வளர்க்கறதுக்கு அது நாங்கள்லாம் வளர்க்க வேணும். அதுக்கு நமக்கு சப்போர்ட்டா, நமக்கு மனைவிக்கு ஒரு உறுதுணையா, நமக்கு வருமானம் பொருளாதாரம் இடம் கொடுக்கும் என்று சொன்னா நாங்கள் அதுக்கு பணியாளர்களை நாங்கள் ஏற்படுத்தலாம். அதுக்காக பணியாளர்களோட பக்கம் முழுக்க நாங்கள் அதை ஒப்புக் கொடுக்க இயலாது. ஏன்னு சொன்னால் நாங்கள் வீடுகளில் எங்களுடைய வீடுகளில் நாங்கள் எபிரேய குடியரசு மாதிரி எங்களுடைய நிலப்புலங்களோடு நாங்கள் வேலை செய்கிறது இல்லை. அதனால கவனங்கள் வீட்டை விட்டு பல தூரத்துக்கு போயும். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளில் நாங்கள் வேலைக்கு ஆட்களை குடிச்சு வச்சு வேலைக்காரர்கிட்ட விட்டு போட்டு பிள்ளைய நாம கொடுத்துட்டு போறது அது நமக்கு ஆரோக்கியமானதாகவோ அல்லது அது பிள்ளைக்கு நன்மையானதாகவோ ஒரு காலம் இருக்க போறது. அதனால நான் திரும்ப திரும்ப பெரோயாவில் சொல்லி இருக்கின்றேன். சொல்லி அதை எழுதாத சட்டம் பெற்றாலும் ஒருவர் கட்டாயம் வீட்டில் நிற்க வேணுமாண்டு, 2 பேரும் வேலைக்கு போக இயலாது பிள்ளை வளர்க்கிற நேரங்கள். ஆகையில அதை மீறி நாங்கள் இல்ல வேற காரணங்கள் இருக்கு, ஒன்றும் செய்யலாது கொள்ள இயலாது என்று பல காரணங்களை நாங்கள் அடுக்கினா அதனுடைய அந்த விளைவுகளை பிள்ளை வளர்ப்பில பிள்ளையில நாங்கள் பார்ப்போம் கட்டாயம். அதுக்கு பிறகு நாங்கள் குத்துது கூட என்று சொல்லி வேலைக்காரரை பேசி ஒரு பிரயோசனம் இல்லை. என்று சொன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு நாங்கள் எங்களுடைய கடமையின் வழியில நடக்கிறதுல தான் அது அமைஞ்சிரு. கடமையின் வழி என்று சொல்றது பிள்ளை வளர்ப்பு பெற்றா பிள்ளை வளர்க்கிறது பெற்றாருடைய பொறுப்பு. பெற்றார் ஆண்டர் வேலைக்காரியிட்ட பொறுப்பு கேட்கறது இல்லை. அப்படி வேதத்தை ஒரு இடத்துலையும் கேட்டதும் இல்லை. அதனால நாங்கள் சரியான கதமா இருக்கணும். சில பேர் வந்துகிட்டு நாங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு நாங்கள் வேலைக்கு போறது யோசிக்கிறோம், கொஞ்சம் வருமான பிரச்சனைகளா இருக்குது. அப்படி என்ற அந்த சூழ்நிலைகளில் நான் அதற்கான அனுமதியை நான் கொடுக்க இல்லை. நான் அதை சொன்னால் இல்லை, அது நல்லதில்லை, அது பிரச்சனையாகும் கட்டாயம். அதால நமக்கு சரியான பிரச்சனைகள் வீட்டில் பெருகும். அதனால வேண்டாம், தாய் வீட்டில் நிக்கட்டும், நீங்கள் வேலைக்கு போகலாம் என்று சொல்லி. அதனால வருமானம் குறைவுதான், அது 50,000 50,000 என்று சொல்லுவோம், அதான் வருமானம். நாங்கள் அதை பிள்ளை வர்றதுக்கு மேல் ஜோசி இருக்கணும், அந்த பிள்ளைய வளர்க்கறதுக்கு நமக்கு இயலுமை இருக்கணும். அதனால அந்த இயலுமை இல்லாத நேரத்தில் இன்னும் ஒரு பிள்ளைக்கு நாம ஆசைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அத அந்த 50,000 வாழ்றதுக்கு போறது இல்ல. அதனால வரப்போற பெரும் நட்டங்களும் பிள்ளை வளர்ப்பில் ஏற்பட போற கோளாறுகளுக்கும் எதிர்காலத்தில் பிள்ளையினுடைய துஷ்டத்தனத்துக்கும் நாங்கள் அதை அறுக்க வேண்டி இருக்கும். ஏண்டா அப்பாவால வளர்க்கப்படாத பிள்ளைகள் கட்டாயம் அது துஷ்டத்தனத்துக்கும் அது நிறம் அடங்கா தன்மையோடையும் வளர்றதைத்தான் நாங்கள் கண்டிருக்கிறோம் அனுபவத்தில். வேதத்துக்கும் அதை எங்களுக்கு உறுதிப்படுத்துது. அதனால சரியான கவனமா இருக்க வேணும். நாங்கள் எல்லா நேரமும் பிள்ளை வளர்ப்பில் நிற்கணும்ன்றதில்லை. நாங்கள் பிள்ளைகளோட அளவுக்கு வளர்ந்து அவர்கள் ஸ்கூல் எல்லாம் தொடங்கின சூழல்ல இல்ல, இனிமேல் பிள்ளை வளர்ந்து கொண்டு வரைக்கல எங்களுக்கு பெரும் பொருளாதார தேவைகள் இருக்குது அப்படி என்ற சொல்ற சூழல்ல பிள்ளைகளை மேனேஜ் பண்ணத்தக்க விதத்துல தகப்பன் தன்னுடைய தொழில் ஒழுங்குபடுத்தி இருக்க வேணும். அப்படி என்றா அதனால காலம் ஸ்கூலுக்கு கொண்டு விடத்தக்க விதத்துல விட்டு போட்டு தாய் வேலைக்கு போறோம்னு சொன்னா தகப்பன் ஸ்கூல் விட்டு வர்ற நேரத்தில் தகப்பன் விட்டு நிக்கிற மாதிரி வேலை ஒழுங்குபடுத்தப்பட வேணும். அதனால அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதை ஒழுங்கு அப்ப தாய் ஒரு கட்டத்துல அப்புறம் தகப்பன் ஒரு கட்டத்துல கட்டாயம் பிள்ளைகளோட தாய் தகப்பனுடைய பிரசன்னம் அவர்களுடைய அழைப்பு தகுந்த ஏனைய நேரங்களில் வீட்டில் இருக்க வேணும். அழைப்புக்காகத்தான் நாங்கள் ஸ்கூல் நர்சரி என்று சொல்லி கொண்டு விடுறோம். அது எல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்ளுகிறோம். அது தவிர மற்ற நேரங்களில் யாரோ பெற்றவர்களுடைய ஒரு ஆளாவது அந்த பிள்ளைகளோட பிரசன்னத்தில் இருக்க வேணும் என்றதை நாங்கள் வேதபூர்வமாக அது சரி, அது மிகுந்த ஆதாயம்.
அது எதிர்காலத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சரியான வினைத்திறன் விளைதிறன்கள் அதிகமாக எங்களுக்கு கொண்டு வரத்தக்க பெரும் அறுவடையை நாங்கள் செய்வோம். அதுல பிள்ளைகள் வளர்ற வயசுல அந்த 2 வயசு 3 வயசு 4 வயசுக்குள்ள நாம யாராவது ஒரு ஆளாவது வீட்டுல இல்லைன்னு சொன்னா பிள்ளைகளுடைய டிசிப்ளின் ஃபுல்லா பிழைச்சு போகும். அது அம்மம்மாட்ட விட்ட என்ன, அப்பம்மாட்ட விட்ட என்ன, அது வேலைக்காரி யாராவது பிடிச்சு வச்சிருந்தாலும் என்ன, கடைசி வரைக்கும் பிள்ளையினுடைய டிசிப்ளின் ஒழுங்கா இருக்காது. அது ஒரு பக்கம் வயது முதிர்ந்தவர்களால பிள்ளைகளை வளர்க்க முடியாதுன்றது ஒரு பக்கம். ஏன்னா பிள்ளை வளர்ப்பு 50 வயசோட கடவுள் நிப்பாட்டிடுறார். அதனால 50 வயசு தான் அப்புறம் அவங்களுக்கு பிள்ளை வரைய மேலாது வளர்க்க மேலாதுன்றபடிதான் கடவுள் அந்த பொறுப்பு அவட்ட குறுக்கே இல்லை. அதனால ஒரு 50 வயசுக்கு பிறகு நாம எங்க அம்மா மாட்டையும் அப்பா அம்மாட்டையும் கொண்ட பிள்ளைய விட்டு அவங்களாலே வளர்க்கலான்றபடிதான் கடவுள் இயல் சுபாவப்படிய பிள்ளை வர்றதுல நிப்பாட்டி விட்டுருக்க. நீ பிள்ளைய பத்து போட்டு கொண்டு அவர்கிட்ட விட்டா கடைசியில அவரோட நேரியும் அவரோட முள்ளந்தன்னு முறிஞ்சு அவர்கள் பெரும் பாடுபட்டு கடைசியில அதுகள் உள்ள வர நாங்கள் அறிஞ்ச வளர்ப்பு என்ன இயலாது கொள்ளாண்டு சினந்து சீறி கடைசியில நம்மட கிறிஸ்துவனுடைய நாமம் தூஷிக்கப்படும். அதால கடைசியில பாதிக்கப்படுறது யாரு? கிறிஸ்து. நாம பெற்றார் இல்ல, கிறிஸ்து. ஏண்டா கிறிஸ்து அப்படிப்பட்ட ஒரு பிள்ளை வளர்ப்ப பைபிள் எங்களுக்கு அவர் பரிந்துரைக்கவே இல்லை. அதுல நாம கொண்ட பிள்ளைய நீங்க குடிச்ச பாருங்க, நீங்கள் இருக்க சாப்பாடு தீத்தி விடுங்க, நீங்கள் இருக்க கொஞ்சம் கவனமா பார்த்து நித்திரையாக்கி விடுங்க சொல்லிட்டு போறதுக்கு அவங்க என்ன 35-45 வயசு ஆக்கணும். அதனால பிறகு அதால வர்ற அவர்களுடைய இயலாமைகளால அவர்கள் கொஞ்சம் கரிசனை குறைஞ்சு கவனமீனங்க அவர்களுடைய இழைப்புகளால் அவர்கள் கொஞ்சம் அழைத்து போகல. இதுகள் துடியாட்டம் மிக்க அந்த வயசுல காய்கப்பனால அடிச்சு ஒழுங்குபடுத்தப்பட இல்லை. அந்த 1, 2, 3, 4 வயசுல அப்பதான் சாப்பிட வேண்டிய வயசு பிள்ளைகளுக்கு. ஒரு நாளும் பேச்சிமார் கடியெடுத்து அடிக்க மாட்டேன். ஒரு நாளும் வேலைக்காரி அடிச்சு விட்டா அப்புறம் வேலைக்காரிக்கு எதிராக நாம கேஸ் போட்டு விடுவோம். ஆனா ஒரு நாள் தடி பயன்படுத்த மாட்டேன். பிள்ளை துஷ்டத்தனமா வளரும். இந்த சபையிலே நாங்கள் சில சில குடும்பங்களை கவனிக்கிறோம். பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் ஒரு விதமான முரட்டுத்தனத்தோடு அதுகள் இருக்கு. அது அடி இல்லாத தன்மை. அடி வெளுவ 2 வயசு 3 வயசுக்குள்ள வேணுன பிள்ளைகள தெளிவா தெரியுது பிடிக்க இது நல்லா அடி வேண்டி படிஞ்சிட்டுது. அடி வேண்டி படியாதையாக்களுடைய கதை பேச்சு நடத்த அவர்களுடைய செயல்பாடுகள் வடிவ தெரியுது. அது அடி இல்லை என்ற பெற்றார் இல்லை. அதனால நாம பிள்ளை வைக்கிறோம் என்ன செய்யறது, நீ உழைக்கத்தானே வேணுமெண்டா அடுத்த பக்கம் யாருக்காக உழைச்சு யார என்னத்தை அறுக்க போறோம். கடைசியில் பாவத்தை பிள்ளை வளர்ப்பு சரியில்லை, எங்களுடைய சந்ததி ஒழுங்கு இல்லாம போகும். எவ்வளவு நல்ல விதத்துல தங்களோட சொந்த பிள்ளைகளை வளர்த்து நிப்பாட்டி இருக்கக்கூடிய அந்த பேத்தி பேரன்மாரிட்டேயே பிள்ளைகளை விட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுவோம். எவ்வளவு நல்ல விதத்தை தங்கட பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி மதிப்பு மரியாதையோடையும் படிப்புகளையும் அவர்களுடைய தொழில்களையும் உச்சக்கட்ட அந்த அறுவடையை பெற்றிருக்கிற அம்மம்மா அப்பம்மாக்கள்கிட்டயே பிள்ளைகளை விட வேண்டாம் என்று நாங்கள் சொல்லிக்கல. தங்களுடைய சொந்த பிள்ளைகளை ஒழுங்கா வளர்க்காத அம்மம்மா அப்பம்மாட்டே என்று நம்மட பிள்ளைகளை கொண்டே விடுறாங்க. அதனால அப்பா அம்மா சரியான கவனமா இருக்கணும். சில பேர் இந்த சொல்ல கேட்டு கவனமா நீங்கள் அதுல இருக்கிறீங்க, கடைசி வரைக்கும் கொண்டு விடுறது இல்லை. அம்மா கிட்ட வந்தாலும் ஏன் வந்திருக்கிறான்னு கேட்கிற அளவுக்கு சில குடும்பம் இருக்குது. ஆனா அது கொஞ்சம் டூ மச். நாங்கள் சொல்றோம் அடே அப்படி ஒன்னும் கேட்டுடாங்களப்பா அது நல்லது இல்லையேன்னு. இல்ல இல்ல வந்திருந்து கதைக்கிற கதையில போக உங்களுக்கு தெரியாது, கடைசியில இப்படிதான் இருக்குது அந்த கதை இந்த கதை. அது இந்த குடும்பத்தால போய் அவ்வளவு விட்டு அந்த கதை கேட்டோம் என்று நியாயமான விதத்துல யோசிக்கிறையாக்களும் இருக்கு. அதுக்காக வந்தாக்கு நாம கொஞ்சம் சரி கொஞ்சம் விளக்கி கவனமா அதை மனசு விட்டு நிற்கிறானே கொஞ்சம் காத்து கவனமா சொல்லு. அப்புறம் அது அந்த அந்த பிள்ளைகளுக்கு பெற்றோரை கனம் பண்ணுதல் என்றதுல அந்த பெரியோர்களுடைய தயவு பெறது பிள்ளை இழந்து போகும். அதனால கொஞ்சம் கவனமா அதை கையாளணும் ஐயா, கவனம் இல்லைன்னா என்று சொல்லி நாங்கள் அதுகளையும் ஒழுங்குபடுத்த வேண்டியிருக்கு. அப்ப அது அப்படியும் இருக்கு. ஐயோ சில பேர் இல்ல ஒரு கட்டத்தில் விட்டு பார்ப்போம் ஜோசி கடைசியில அவளை ஐயோ ராசா எங்களால் ஏலாது 70 தாண்டிட்டு எங்களால கடைசி வரைக்கும் மேலாது என்ற அளவுக்கு அது சரிதான் என்று சொல்லி அவ சும்மா ஒரு ட்ரையலொண்டு கொடுத்து பார்த்தும் அதுக்கும் சரி வரையில இவ்வளவு தாய் விட்ட நிக்கலையும். அப்ப
அது அது சுபாவத்துக்கு விரோதமான செயல். சுபாவத்துக்கு விரோதமான செயல். அம்மம்மா அப்பம்மாட்ட பிள்ளைகளை கொண்டே வளர்க்க விடுறது அல்லது அவங்களை வளர்க்கறது கூப்பிடுறது. புருஷன்மார் மனுஷன்மார் முடிவு சரியாக 50,000 என்றாலும் நாம அதுக்கெல்லாம் பிள்ளை வளர்த்து குடும்பத்தில் நடத்த தெரியும். அந்த வயசுல கஷ்டப்பட்டு ஒரு மரக்கறியும் ஒரு ஏதோ ஒரு சின்ன கீரி மீனும் வேண்டியோ ஒவ்வொரு நாளும் சாப்பிட்டாலும் பரவாயில்ல. சட்டியா பிள்ளைய வளர்த்து பெரிய அறுவடைக்கு தயார் பண்ணு. அதுகள் 25-30 வயசுல 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் இதுகளையும் கொண்டு உன்னை சாப்பிட வைக்குங்க. விளங்குதோ? அப்ப அதுதான் உண்மை. இளம் பிராயத்துல நுவத்தை சுமக்கிறது நல்லது. இளம் பிராயத்துல பிள்ளைகள் கஷ்டப்படுறது நல்லது. அயால் அந்த கஷ்டத்தை கடவுள் தகப்பன்ற வருமானத்தால அவர் அதை அனுமதிக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி மட்டுப்படுத்தி அதுக்கெல்லாம் கஷ்டப்படுத்தி இருக்கிறத கொண்டு வாழ பழக்கிறாரு. மெட்டியாக்களோட இச்சிக்க விடையிலாத பிள்ளைகளை அயல அதுகளை கண்ட்ரோல் பண்ணி அப்படி இல்லை இப்படி இல்லை அது இல்லை. அயல உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும் என்று இருக்காங்க. ஆமென். விட்டு போட்டு நமக்கு ஆனா என்ன அது பல அசௌகரியங்கள் இருக்கும். பல அசௌகரியங்கள் இருக்கும். சைக்கிள்லாம் போகணும், சைக்கிள்லாம் உழக்கணும், ஒன்றும் செய்யலாது. அயல் இப்படி பல அசௌகரியங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அந்த கடினமான நாட்களில பிள்ளை வளர்ப்புல சரியான கேர்ஃபுல்ல நாம எடுத்துட்டோம்டா அது பிற்காலத்துல சரியான ஆசீர்வாதமா நமக்கு இருக்கும். அதனால நாங்கள் பெரோயாவில் நாங்கள் அதை அப்படித்தான் அதனால நாங்கள் இந்த டே கேர் சென்டர் அதுகளுக்கெல்லாம் கொண்டு விடுறதுக்கு யோசிக்கிறோம், பிள்ளைகளை ஊக்குவிக்கிறோம். ஏன்னா அந்த அந்த டே கேர் சென்டர் 2.5-3 வயசு வரைக்கும் அது பிள்ளைகள் வீட்டில இருந்து பெற்றாரோட வளர வேண்டிய வயசுகள். பெற்றார்கள் அதுல டிசிப்ளின் பண்ணி தொடங்க வேண்டிய வயசுகள். ஆகிய 2 பேர் நாம வேலைக்கு போயிட்டோம்னா பிள்ளைய நாம சந்திக்கிறது இடையில பிறகு அதுகளை நாம எல்லா விதத்திலும் அதுகளுடைய அந்த ஒழுக்கங்கள் பிறகு அதனுடைய படிப்புகள். அந்த படிப்பா புத்தக படிப்பை மட்டும் நான் சொல்ல பள்ளிக்கூட படிச்சுட்டு போறது. படிப்புன்னு சொல்றது வீட்டுல இருக்கிற முறை, நடக்கிற முறை, அதுகளை கற்றுக்கொள்ற விதங்கள், மரியாதை கொடுக்கிற முறைகள், அதுல என்ன கதைக்குது, எப்படி கதைக்குது, எப்படி கத்துது, என்ன நடக்குது, என்ன கூக்குறல், என்ன விதமான இது செயல்பாடுகள், என்ன பேக்கூத்தாடுதல் என்றது எல்லாமே ஒழுங்குபடுத்துற நேரங்கள். அத நாம இல்லாத இருக்கைகளே பிள்ளைகள் அப்படிப்பட்ட குணங்களை காட்டுதுன்னா அதை ஒழுங்குபடுத்த வேணும். நாம வீட்டுல இல்ல அதனால அந்த வளர்ப்புல சரியான பிரச்சனை இருக்கும். அதுல தயவா நாம கவனிக்க வேணும் இந்த விஷயத்தை. பிறகு குத்துது கூட இதுன்னு நாம பிரச்சனை படாது. இதால கடைசியில நமக்கு இல்ல சில சந்தர்ப்பத்தில் நாங்கள் தட்டு தடுமாறி ஒரு தற்செயலாக சில விஷயங்கள் பிள்ளைகளில வேலையாட்களால பணியாளர்களால நடந்திருக்குன்னா அதுக்கு நாம சரியான வரை பண்ணி சரியான இத ஆறுதல் அடியாம நாம யோசிப்போம். அதுல இதுக்கெல்லாம் காரணம் புருஷன்மார் நாங்கள் ஒழுங்குபடுத்தியா வேணும். சரியா அத வீட்டை மேனேஜ் பண்ண தெரிய வேணும். அது மெட்டியாக்களை வச்சு மேனேஜ் பண்றது இல்ல, நாம வீட்டை மேனேஜ் பண்ணுறது. சோ நாங்கள் இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள்ல நம்மளுடைய காலத்துல நம்மளுடைய இடங்கள்ல நாங்கள் இத கவனிக்க வேணும். இப்ப எல்லாம் டோட்டல் பேக்கேஜ். பிள்ளை பிறந்ததுல இருந்தே பிள்ளைய வளர்க்கறதுக்கு செவிலி தாய்மார்கள் இருக்கிறோம். அவனுக்கு 2 பேரும் தாய் தாப்பன் 2 பேரும் ஒர்க்கிங் பேரண்ட்ஸ் என்றபடியால் அவர்களை பிள்ளை வளர்க்கறதுக்கு பிள்ளை வளர்ப்பு இடங்களும் அவர்கள் உருவாக்கி அதை ஒரு பிசினஸ் ஆகி நடத்தி கொண்டு போறோம். வேதம் சொல்லுற குடும்ப வாழ்க்கைக்கு நேர்முரணான பாவங்கள், அது பாவங்கள். இந்த டே கேர் சென்டர்ல எல்லாம் வேலை செய்யறதுக்கு நாங்கள் அனுப்புறது இல்லை. ஏன்னா அது குடும்பத்தை உடைக்கிற குலைக்கிற ஒரு வேலை. டே கேர் சென்டர்ஸ் வளர்ச்சி அடைஞ்ச நாடு என்று சொல்ற நாடுகள் இந்த பாவங்கள் வளர்ச்சி அடைஞ்சு கிடக்கு. எல்லா இடத்துலயும் டே கேர் பெற்று ஹைஃபை லெவல்ல எல்லாம் செய்து பிள்ளைகளை நோகாம கொள்ளாம கவனமா வளர்க்கறதுக்கு அதுகளுக்கு வேதம் சொல்லி எதிர்பார்க்கிற அந்த அந்த வளர்ப்பு முறைகள் ஒன்றுமே இல்லை. கடவுள் ஆசீர்வாதம் என்ன இருக்கும்? கடைசி வரைக்கும் இருக்கா?
கடைசி வரைக்கும் இருக்காது. கர்த்தர் அப்படிப்பட்ட பிள்ளைகளை அவற்றை ஆசீர்வாதம் குறைவாகத்தான் இருக்கும். சோ நாங்க சரியான கவனமா இருக்க வேணும். அதுல இப்படிப்பட்ட இந்த வளர்ப்பு முறைகள் எல்லாம் ஆபிரகாமுடைய காலத்துல டேக்கியாரம் இல்ல, இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையிலும் இல்லை. எல்லாம் வெல்ல ஒன்றோடு சேர்ந்து அவர்கள் முழுக்க முழுக்க தங்கள் நிலத்தோட சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை. அதனால அவர்களால் அதை மேனேஜ் பண்ண கண்ணுக்குள்ள எப்பயுமே புள்ள நிக்குது, போய் வர இவ மட்டும் கொஞ்சம் சாப்பாடு நேரம் மற்ற நேரங்களில் புள்ளிய கக்கா செய்தா, இது செய்தா, அது செய்தா, குளிச்ச பார்த்து அதுகள் எல்லாம் செய்தா, மற்றபடி சூழ 10, 12, 13 பேர் நிக்கிறீங்க. அதனால இது ஒரு ஆளை கூப்பிட்டு வச்சு செய்வியண்டா கடைசியில என்னத்தை செய்கிறது? அதனால அது சரியான பிழையான முறை. அதில் இதுக்கு எதிரான பாவங்கள் இதுக்கு ஈவன் வளர்ந்து கொண்டு வரைகள் அவருடைய முதிர்ச்சி வயசுல அவர்களுக்கு உண்மைத்துவம் பிள்ளைகள், அதாவது எஜமானுடைய பிள்ளைகளுக்கு உண்மைத்துவமாக இருக்குன்றதுல எங்களுக்கு அந்த 65வது வசனம் எங்களுக்கு குறிப்பா நாம் அதை வாசிக்கிறோம். 24:60 ஊழியக்காரன் நோக்கி அங்கே வெளியிலே நமக்கு எதிராக நடந்து வருகிற அந்த மனிதன் யார் என்று கேட்டாள் ரெபேக்காள். அவர்தான் என் எஜமான் என்று ஊழியக்காரன் சொன்னார். எலியேசருக்கு ஆபிரகாமுக்கு விட கொஞ்சம் தான் வயசு குறைவா கிட்டமுட்ட இருந்திருக்கு. அவன் ஒரு தகப்பன் மாதிரி ஈசாக்கு வயசுல. ஆனா பிள்ளை பிறந்து வளர்க்கப்பட்ட நேரம் எல்லாம் அவனுக்கு தெரியும் படிவா. ஆனா அவன் இப்ப முதிர்ச்சி அடைஞ்ச ஆம்பளையா வளர்ந்து நிக்கல, அவனுக்கு யார் அந்த ஆள் என்று கேட்கல. அவன் அதுக்கு எப்படி தந்த அந்த மனுஷன் அவன் நினைச்சான், இவர் என்ற எஜமான், he is my master. அதன் என்ற எஜமான மகன் என்று அவர் சொல்லி அவர் தான் என்ற எஜமான். அதுல பிள்ளைகள் தொடர்பான எஜமானுடைய பிள்ளைகள் தொடர்பான நம்பிக்கை பொறுப்புல அந்த பதவி தகுதியும் அவர்கள் மெயின்டைன் பண்ண வேண்டியிருந்தது வயது முதிர்ச்சி அடைய பொழுது. அதுக்கு பிறகு அந்த பயபக்தியான மரியாதை அங்க கூடுவனம். நாம சொல்லல அவர் சின்ன துறை, அவர் தான் அது எங்களோட துறையோட மகன், அவர் சின்ன துறை என்று நாம சொல்லுவீங்களே, அந்த துறையுடைய சின்ன, ஆனா அவரும் துறை தான் எங்களுக்கு. அப்ப அது மாதிரி நம்ம தமிழ்ல அப்படி சொல்றோம் லிட்டில் மாஸ்டர். அது சின்ன குழந்தையிலே இவர் லிட்டில் மாஸ்டர் இங்கிலீஷ்ல சொல்லும். ஆனா வளர்ந்த அவர் தான் எங்களுடைய மாஸ்டர், எங்களுடைய எஜமான், அவர் தான் எங்க பாஸ் என்று அவரமையோடு இருக்கிறார். ஆனா எலியேசருக்கு வயசு அப்படி ஒரு வயசு, ஆனாலும் இவன் சின்ன பொடிப்புள்ளி என்று சொல்ல இல்லை, இவர் தான் எஜமான். அந்த அந்த மரியாதை, பயம் கலந்த மரியாதை இலையும் உண்மத்துவம் காட்டப்பட்டுச்சு, உண்மத்துவம் காட்டப்பட்டுச்சு. அதனால பிள்ளை வளர்ப்புல சிறு வயது பால் குடியிலிருந்து அவர்கள் ஒரு குடும்பமாக போகும் வரைக்கும், என் பிற்பாடும் அவர்களுக்கு அந்த வேலைக்காரர்கள் வேலை செய்யும் பொழுதும் அந்த சகல நேரத்திலையும் அவர்களுடைய நன்மையும் அவர்களுடைய மரியாதையும் காக்கப்படுற விதத்துல வேலைக்காரர்கள் வேலை செய்யணும். இதுக்கு எதிரான பாவங்கள் ஒன்று சரியா மிகவும் கவனீனமாக இளம் வயசுகளில் வளர்த்தல், மிகவும் கவனீனமாக இளம் வயதுகளில் வளர்த்தல், சுயநலனுக்காக எஜமானின் பிள்ளைகளை பயன்படுத்துதல், சுயநலன்களுக்காக எஜமானின் பிள்ளைகளை பயன்படுத்துதல், கூடாத கெட்ட பேச்சு நடத்தைகளால் பிள்ளைகளை கெடுத்தல், கூடாத கெட்ட பேச்சு நடத்தைகளால் பிள்ளைகளை கெடுத்தல், அல்ல 1 கொரிந்தியர் 15:33 evil communication corrupt good manners.
கெட்டையாக்களோட அல்லது கூடாத தொடர்பாடல்கள் நல் பழக்கங்களை கெடுக்கும். கூடாத உரையாடல்கள் நற்பழக்கங்களை கெடுக்கும். ஈவில் கம்யூனிகேஷன் கரப்ட் குட் மேனர்ஸ் 1:15-33. அது கெட்டையாக்களினுடைய சகவாசம் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் என்றும் அது வேற முடியும். அந்நேரம் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச நல்ல ஆக்கள்லாம், ஆனா அவர்களுடைய கெட்ட பேச்சுவார்த்தைகள் பிள்ளைகளினுடைய நல்ல நற்குணங்களை கெடுக்கும். அல்ல அது எங்களுடைய நாங்க ஒரு நாளும் அப்படி பிள்ளைகளுக்கு கலைக்கிறதுக்கு விட மாட்டோம். ஆனா எங்களுடைய பாட்டன் பாட்டி, எங்களுடைய அம்மா அப்பா, எங்களுடைய வயது முதிர்ந்தவர்கள் சில வேளையில் அவர்கள் தாங்களுடைய வளர்ப்பு முறையில் தாங்கள் தெரிஞ்ச விஷயங்களை பிள்ளைகளுக்கு சொல்லேக்களை கொள்ளைக்களை அப்படி கூப்பிடுகளை பிள்ளை அதுக்கு பழக்கப்பட அந்த கட்ட நடத்தைகளை கொண்டு வரப்படுது. டே கல்லா என்ன செய்கிற என்ன கல்லனோ அவனை நீ வளர்க்கிற அல்ல, டே கல்லா எனக்கு எப்ப களப்படுத்தணும் உள்ள இந்த மாதிரி இதைத்தான் நான் சொல்லுவோம் ஈவில் கம்யூனிகேஷன், கூடாத பேச்சுவார்த்தை பிள்ளையோட. உம்பா வருது எங்க உம்பா மாடே ஆணையில நடவுக்களை அதை பயமுறுத்துறது ஈவில் கம்யூனிகேஷன். 1:15-33 பிள்ளைகளுக்கு நான் புள்ள பிடிக்காரன் பாரு, ஒரு 2 வயசு ஓட தொடங்கி நடக்க தொடங்கி ஓடி திரியாக்க நான் புள்ள பிடிக்காரன் பாரு, குடிச்சு கொடுக்க போறேன். இது ஆட்டை வீட்டா குடிச்சு கொடுக்க போறேன், ஆட்டை விட்டு சாத்தி போட்டு விட்டுடும். இது ஓடவும் மேலாது இருந்து அந்த புள்ள பிடிக்கார அந்த சாக்கு கொண்டு வரான். அந்த இது பிள்ளைக்கு ஒரு விதமான ஈவில் கரப்டிங் பிள்ளைய கெடுபடுது அங்க பிள்ளை. சாப்பாடு தீர்த்திக்கல இந்த காக்கா கொண்டு வா, காக்கா ஏன் காக்காவை கொண்டு பிள்ளைக்கு தானே சாப்பாடு தீர்த்தி கொண்டு வர. ஈவில் கம்யூனிகேஷன். சாப்பாடு கெத்த இருந்தது சொதத்தோட பிள்ளை சாப்பிடணும், தான் சாப்பிடல காக்காவும் கொடுக்கலாம்னு பிள்ளை நினைச்சு கொண்டு இருக்கு. சின்னதுல இருந்து ஒட்டுமொத்த டோட்டல் கொலாப்ஸ் பிள்ளை வளர்ப்பு. இது யார் இட்ட போனா தாய் தகப்பன் நாங்கள் லேசில் அப்படி செய்ய விடுறதுன்னு செய்ய மாட்டோம். நாங்கள் அவனுக்கு 10 தரம் ஸ்பூனால கொடுக்கணும்னா 10 சாய்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஒவ்வொரு முறையும் வாய்க்குல வைக்கல அந்த ஒவ்வொரு சொய்ய மாத்திரம் சரி பிள்ளைக்கும் வித்தியாசமா தேவைப்படுது. ஓட்டு கடை வைக்க சாப்பிடுறியா ஜபிச்சா சாப்பிட எலும்பு அதுக்கு போறாரு. அதை விட்டு போட்டு கொண்டு திரிஞ்சு ஊட்டி திரிகிறதுக்கு இதெல்லாம் வேற வேலை இல்ல. பெற்றாருக்கு டிசிப்ளின் சின்னல்ல இருந்தேன் கதிரையில இருத்திய பழக்க கதிரையில நீ சாப்பிட போற நிலத்துல விட நீ சாப்பிட போற வளர அப்ப சின்ன நிலையே அல்ல கதிரை சின்ன நிலையை 2 வயசு 2.5 வயசு முக்காலியும் வாங்கு பலகையும் வேண்டி வீட்டவை அவளுக்கு பெரிய டேபிள் எட்டாதுன்னு சொன்னா முக்காலியும் வாங்கு பல எல்லாம் இருந்து பழகினாங்க. நாங்களும் எடுத்த கைக்கு டைனிங் டேபிள் இருந்த நாங்களும் இப்ப நானும் கொஞ்சம் அட்வான்ஸா போய் 6 மாசத்திலேயே சேர்ல கட்டி வச்சு போட்டு பிள்ளைக்கு சாப்பாடு தீட்டி போட்டு எழும்ப எல்லாம் நீட் அண்ட் டைடி. சரி இது அலக்கழிச்சு தான் கிண்டி விளையாட விட்டு அவர் எடுத்து நீங்க வாய்க்கவை இதெல்லாம் தேவையில்லை. இப்படியா பிள்ளை வளர்க்கிறது அறியாத பிள்ளை வளர்க்க தெரியாதையாக்கள் வளர்த்த முறை அதுகள் எல்லாம் இவ்வளவு நீட்டாக எவ்வளவு கிளீனா பிள்ளை வளர்க்க நாங்க அப்படிதான் நான் வளர்த்தனா அப்படிதான் ஒரு நாள் நேரில தூக்கி வச்சு தீத்த விட இல்லை. ஏன்னா புறையெல்லாம் வளர நேரில தூக்கி வச்சா தீத்தம் தூக்கிய நித்திரையாக்க விடுறையில அது எந்த மனுஷியோட உடம்புவா நாம தூக்கி வச்சு கொண்டு எவ்வளவு உலகி வந்து 2 கையும் அது தூக்கி வச்சிருந்தா சரி மாம்பிள்ளைகளுக்கு எவ்வளவு உலகித அதனால நீங்க தூக்கணுல பேசாம பிராம்ல போட்டு கிடந்த இதுக்கணும் பிராம்ல அடிப்பன் வெளுப்பேன் யாருனாலும் இருக்கிறேன். அதனால அதனால நாங்கள் இங்கே சொல்லிக்கிறோம் பஸ்ல வரையில நீ தூக்கி கொண்டு வா பிள்ளைய இந்த மனுஷி தூக்கி வச்சு கொண்டு அது இருந்து தூக்கி வச்சிருந்தாலும் நோகம் தான். அதுல இந்த பஸ்ல நாங்கள் முந்தைய வரைக்கும் நான் தான் பிள்ளை வச்சிருக்கிறேன். ஏண்டா பெத்தது நான் இல்ல அதனால அது பலகீனமான பாண்டத்துக்கே இன்னும் என்னென்று பலகீனமாக்குறது.
அப்படின்னா விதைக்காம இருந்திருக்க வேணும் நீ புள்ள தூக்க கரைச்சல. அதெல்லாம் நாங்கள் சரியான கவனம் புள்ள வளர்ப்பது அப்பன்ற பொறுப்பு திருப்பி திருப்பி சொல்லுறோம். அது மனுஷிய வச்சு வளர்க்கறது இல்ல, நாமல் வளர்க்கறது மனுஷியை பாதுகாத்துக்கொண்டு. அதனால அந்த விதத்துல மனுஷிய வேலைக்கு அனுப்பி போட்டு நாம அம்மாட்ட அப்பா அம்மாட்ட புள்ளைய கொடுத்தோம்னா கடைசியில கட்டாயம் ஈவில் கம்யூனிகேஷன் கரப்ட் தியர் மேனர்ஸ், குட் மேனர்ஸ். அந்த பிள்ளைகளை இருக்கிற நற்குணங்களை கெடுக்கும் கெடுக்கும் அல்ல கெடுக்கும். அவர் வாயால சும்மா துப்பேக்கல அல்ல இதண்டேக்கல நாமளோட சுண்டுவோம்னு சுண்டி விட்டுறோம். இது நாம சுண்டேக்கல இது சுவந்து போகலாம் இல்ல, அது நம்ம தெரியும், அது நம்மள அம்மன் சுண்டுனாங்க. ஆனா வீட்டை வரைக்கல நீ தாய் தப்பன் வீட்டை வரைக்கும் பிள்ளைக்கு சுவந்து இருந்தா நீ என்ன குய்யோ முறையோட கூப்பாடுவ என்ன புள்ள குப்படி அடிச்சீங்களா சுவந்து போக சுண்டுனீங்களா? இல்ல நான் சும்மா சும்மா சுவந்து போச்சோடியப்பாண்டாலும் அதுக்கப்புறம் மனசு என்ன வீட்டுல பெரிய ஒரு பேரம் அங்க முகம் கொடுத்து கதைக்கிறாது. இருந்த சுமூக நிலைமையெல்லாம் குழம்பி போது. யாரு குழப்பினாது? அப்பன் புதுசன் பிள்ளைய வளர்க்கறதுக்கு தெரியாம வளர்த்த மனுஷியா நிப்பாடி. அதனால அல்ல நீ நிப்பாடி தீர்த்த ரெண்டுலயே உண்டு ரெண்டுலயே உண்டு. அதனால இதுகள் கவனம் கவனம். நாங்கள் வரைகளை வீட்டிலே எங்களுடைய பெற்றார்கிட்ட கொண்டு வரல கண்ணையெல்லாம் தூக்க வேண்டாம், கட்டில அப்படி இருக்கட்டும் விடுங்கோ, இங்க தூக்கி கொண்டு ஒன்றும் தெரிய தேவையில்லை இல்ல. வேணமாட்டா வேற குடிக்கிறா நீங்கள் இருக்கோ பார்த்து கொண்டு வடிய வேணமாட்டா வச்சுக்கொண்டு ஜஸ்ட் இருங்கோ, பிறகு இறக்கி விடுங்கோ. இந்த இந்த அது அதுகள் நமக்கு கவனம் எந்த அது எல்லா விதத்திலையும் கத்தர் அப்படித்தான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். பிள்ளைகளை உங்கள் பெற்றாரே உங்கள் பிள்ளைகளை கத்தருக்குள்ள வளருங்க, அம்மா மேலே பிள்ளைகளை கத்தருக்குள் வளருங்கோ இல்லை. அதனால இதுக்கு வேற எந்த சாட்டுப்போக்கும் காரணமும் தேவையில்லை. அப்படி யாராவது சாட்டுப்போக்கு சொல்லி வளர்க்க போறியோ வளர்த்து பேர் பிள்ளை இப்படி முரட்டுத்தனமா பல கூடாத பழக்கங்கள் திருத்த முடியாத அந்த முரட்டுத்தனங்கள் ஆள்ல இருக்கு வந்து வளர வளர சின்ன நிலைய முரட்டுத்தனத்தை உடைக்கலையோ அது முரண்டு குடிச்சு ஒன்னிக்க மாதிரி 15-16 வயசு வரத்தோட அதுக்கு பிறகு என்ன செய்ய கொல்லுவியோ உள்ளே அதுக்கப்புறம் ஒன்றும் செய்யல. நாங்கள் என்ன செய்ய கத்தரிட்ட வளர்த்த நாங்கள் அது 2-3 வயசு 1 வயசுல இருந்து என்ன வளர்த்தேன்னு எங்களுக்கு தெரியும் தானே எப்படி. அதுல கவனம், இதுல கவனம். இந்த மாதிரியான வளர்ப்பு முறையில நாங்கள் கொடுக்க கூடாது. அல்லது கொஞ்சம் வயசு வரைக்குள்ள பிள்ளைகளை போதர் சொல்றார் வில்லியம் கவுச், அவர்களை வந்து நாடகம் பார்க்கறதுக்கு கொண்டு போறது, அவர்களை வந்து அந்த காட்ஸ் விளையாட பார்க்க வைக்கிறது, இதுகளெல்லாம் வந்து அப்படிப்பட்ட அந்த இளம் வயதுல அவர்களுக்கு அவசியம் இல்லாத விதத்துல நேரங்களை செலவழிக்க பழக்கிறது அந்த பணியாளர்களுடைய பாவம். உங்களுக்கு வடிவ தெரியும், பியூரிட்டன்ஸ் வந்து நம்மளுடைய முற்பிதாக்கள் இந்த ஸ்டேஜ் பிளேஸ் நாடகமும் அடங்கியலும் என்றது அவங்க டோட்டலா வெறுத்தையாக்கள். நாடகம் போற நாட்டுக்குத்து அந்த ஸ்டேஜ் பிளேஸ் அரங்கேற்றங்களை அவங்க முழுக்க நிப்பாட்டினார்கள், வெறுத்தையாக. எங்களுக்கு தெரியும் அது ஷேக்ஸ்பியர் பியூரிட்டன்ஸுடைய காலம். ஷேக்ஸ்பியருடைய ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் எல்லாம் பார்க்கக்கூடாது. லண்டனில் அவர்களுடைய நாடகம் எல்லாம் பேன் பண்ணியிருந்தவங்க. அப்படி ஒரு 15-16 வருஷம் அவங்களோட ஃபுல் ஆட்சி பார்லிமெண்ட் அவங்களோட கையில் இருக்கல. ஒருத்தரும் அந்த ஸ்டேஜ் பிளே எல்லாம் செய்யலாது நிப்பாட்டு. இது என்ன அதால என்னத்தை வெளியில காட்டுற சனத்துக்கு, அதுவும் பாசாங்கு போலித்தர நடிப்புகளால் நடிச்சு. ஆனா இப்ப அதோடைய விதத்தை இப்ப உலகத்திலே சம்பளம் கூட ஒன்றிய ஆட்களோட பட்டியல் யார் இருக்கிறது? ஆக்டர்ஸ். ஒரு படத்துக்கு அத்தனை இது, ஒரு படத்துல இத்தனை கோடியான இது கொட்டுது. அவள் பெரிய பெரிய விழாக்களுக்கு கூப்பிடுறது யார்? அவன் செலிபிரிட்டிஸ். ஒரு இந்த உலகத்துக்கு ஒன்றும் கிழிச்சது இல்லை. அந்த பாசாங்கு நடிகர்கள் தங்கள வாழ்க்கைக்கு நடிச்சு பாசாங்குகள் நாம் சொல்லும் மாய்மலம் செய்தே மாய்மலத்தோட வாழ்க்கையே உண்மையில அவர்கள் சரியான மாய்மலக்கார். மாய்மாலம் என்று சொல்றது நடிக்கிறது. அதாவது இந்த நடிப்பு துறை அதெல்லாம் நாங்கள் வேதபூர்வமா அதை வெறுக்கிறோம். ஆண்டவருக்கு நடிக்கிறவனே பிடிக்காது. அப்ப இதால பியூரிட்டன்ஸ் இந்த ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் அது இதுகள் அந்த அவற்றை வெளியீடுகள் எல்லாம் நாங்கள் பேன் பண்ணினாங்க.
யாராவது அதை ப்ரொமோட் பண்ண அப்படி இருந்தா எல்லா பல பல சில சில பல விடயங்கள் பல வருஷங்கள் அது பெரிய கொந்தளிப்பு லண்டன்ல. ஏண்டா இவ்வளவு பிரசங்கம் பண்ணி அங்க இருந்த செலவு முன்னில ஆத்மா மண்ணோட நோட்டி கொண்டிருந்தது கனவேற்ற. அவங்களுடைய ஆட்சியில தாங்களா சரியா இருக்கும். அதனால கிறிஸ்துமஸ் எல்லாம் அவங்க பேன் பண்ணாங்க. அவங்களுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு 20-25 வருஷமா கிறிஸ்துமஸ் இல்ல. அவங்க ஆட்சியில் இருக்கும் வரைக்கும் பாவம் செய்ய சனத்தை விட மாட்டாங்க. என்ன பாவம் அப்படியும் செய்தோம். அங்க இருந்த மிச்சங்கள் விட்டுச்சதோ அங்க இந்த அங்கிலிக்கன் மிச்சது இல்ல இல்ல அது அவரோட சுதந்திரம். நீங்கள் சுதந்திரத்தில் கொஞ்சம் இருக்கிறீர்கள். கடைசியில இப்ப கோயில் கட்டி அங்க எல்லாம் சிவபெருமானுக்கும் இவளுக்கும் எல்லாருக்கும் அங்க கோயிலும் இருக்குது. இவ்வளவு வேதம் பிறப்பிச்ச வேதத்தால மாற்றப்பட்ட சாம்ராஜ்யங்கள் அது. அதனால பிள்ளைகளுக்கு நாங்கள் இந்த மூவிஸ் இதை நாம சொல்லாமல்ல சரியான இயங்கும் படங்களை போட்டு காட்டி அதுல நேரத்தை மினக்கெடுத்துறது அல்லது அவங்க சொன்ன டைஸ் ஹவுசஸ் என்று சொன்னாங்க. டைஸ் என்று சொன்னா நாம இப்ப சொல்ற அந்த தாயக்கட்டை போட்டு அது உண்மையில் ஒரு விதத்துல ஒரு விதமான காசுக்கும் விளையாடுறதுதான் அதுகள். அப்ப அது ஒரு விதமான ஒரு பிழையான முறைகள். இப்பயும் நமக்கு அந்த பந்தயம் கட்டி அதுகளை செய்யறது சட்டப்படி தப்பு. அதுகளை செய்யலாது அந்த மாதிரி. ஆனா அது எப்படி வருது? இப்படி சின்ன சின்ன விளையாடித்தான் அதுகள் வருது. விளையாட்டு என்றது மூளைக்கும் உடம்புக்கும் தேவையான ரத்தோட்டத்தை கொடுத்து புது ஆவிய உண்டு பண்ணுறது. அதை விட்டு போட்டு சும்மா சக்க பணியை கிடந்து விளையாடுறது பேர் விளையாட்டு இல்ல. அதனால நாங்கள் அதுல சில பேர் சொல்லி நம்ம செஸ் விளையாடினா பிள்ளைகளுக்கு நல்ல மூளை இருக்காங்க செஸ் விளையாட. அப்படி நல்ல மூளையா இந்த அவனுவன் நல்ல மூளை வரணும். முதலாவது ரெண்டாவது என்னத்தை இந்த உலகத்துக்கு செய்து காட்டினவங்க. இந்த உலகத்துக்கு என்னத்தை அந்த மூளையால கண்டுபிடிச்சு கொடுத்தவன். ஆனா அது அவரும் எத்தனை மூளை உலக சாம்பியனே வந்துட்ட, உலக செஸ் சாம்பியனே வந்து ஐயோ அவன் என்ன ஐயா உலகத்துக்கு பொது நிலத்துக்கு பொது நில வாழ்க்கை என்ன அந்த மூளையால செய்தார்? ஒன்றும் செய்ய. அந்த செஸ் விளையாடுறது செஸ் வந்து எங்களுக்கு தெரியும். அதுகள் எல்லாம் வந்து ஒரு போர் அதுல பிஷப் இருக்கிறார். ஏன் பிஷப் சண்டையில வர ஜெயிக்கிறது? ஏன்னா ஆசாரியன் சண்டைக்கு வரணும். எல்லாம் பிஷப் சண்டையில இருக்கணும், குதிரைப்படை இருக்கணும், காலாட்படை இருக்கணும், கிங் குயின் அங்க இருக்கிறீங்க. அப்ப அது ஒரு வார் ஜோன். அப்ப உண்மையில நாடுகளை பிடிக்கிற அந்த மெதடுகளுக்கு அது எப்படி மூவ்மெண்ட் செய்கிறதுகளையும் அந்த நேரங்கள்ல பழக்கி எடுத்த ஒரு முறை அது. இப்ப சண்டை ஒரு கத்திய ஒழுங்கா பிடிக்க தெரியாது. அது செஸ் விளையாடி ஃபர்ஸ்ட் ஆகுது. நல்ல மூளை முறை இருக்குதா? இது என்ன இது? அப்படின்னா உலகத்தில் இருக்கிற இல்ல பெரும் பெரும் செஸ் பிளேயருக்கு மூளைகள் கூட. அப்ப ஐசாக் நியூட்டன் செஸ் விளையாடவே இல்லை. பெரும் பண்டிதர், பெரும் பெரும் அறிவாளி. இந்த மொக்கு எனக்கு அது செஸ் விளையாட அடுத்தது எதிரி செய்யணும், அதுக்கு அடுத்தது என்ன செய்யணும் என்று அவங்க ஒரு தூர நோக்கோட சிந்திப்பாங்களாமா. சரி இப்ப உள்ள என்ன மாதிரி மாற்று? ஐயோ சரியான மார்க்ஸ் குறைவாக்குறாங்க கோதாரி தூர நோக்கோட. அப்ப அந்த பிள்ளைக்கு அதையாவது பழக்க நீ 2 வருஷம் அப்புறம் என்ன நீ செய்யணும். ஆனா செஸ் விளையாட செஸ் மூளை வருமா? மூளை இருக்கிறையாக்கள் விளையாடுற விளையாட்டு. அதனால நாங்க இந்த விளையாட்டுகள் இதெல்லாம் அவருடைய உண்மையில அவர்களுடைய வளர்ப்புகள்ல அந்த பிரயோசனமான நேரங்களுக்கான கவன கலைப்பானுகள் இதுகள், கவனத்தை சிதறடிக்கிற கருவிகள் இதுகள் எல்லாம். நாங்களும் சில 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 டாக்குமெண்ட்ரி சில விஷயங்கள் பிள்ளைகள் போடுறோம் காட்டுறோம். அதுகள் வந்து கடவுளுடைய படைப்பை ஆராய்ஞ்சு அதுல இருந்து எப்படி அதெல்லாம் படிச்சு கொள்றதை அதை காட்டிக் கொண்டிருக்கோம். மற்றபடி ஒரு குடும்ப கதை டிராமா ஓடையில நாங்கள் அல்லது ஒரு காதல் கதை அங்க ஓடையில அல்லது வந்து ஏதோ ஒரு இப்படிப்பட்ட இதுதான் ஷேக்ஸ்பியர் கதை முழுக்க இதுதான் காதலும் கத்தரிக்க. அதனால இப்படிப்பட்ட இந்த இதுகளெல்லாம் அவங்க அப்பவே 1616ஆம் ஆண்டு எழுதினாங்க. இப்படியெல்லாம் பிள்ளையோட யாராவது வேலைக்காரன் வளர்த்தியலா அது பாவம். இதுகள் எல்லாம் நாங்கள் இப்ப
போன் கேம் அல்லது இந்த டிவி கேம்களே வேண்டாம் என்றோம். இப்ப ஸ்டேஜ் பிளேக்கு ஒன்றும் போக தேவை. இப்ப போனிலே கேம் ஃபுட்பால் என்ன பார்த்த நீ என்ன ஒரு மாதிரி இருக்கிறான்னு ஒண்ணும் இல்லை. நோ, நீ என்ன இப்ப விளையாடு, நீ மறைக்காம உண்மையை சொல்லு. அது அந்த ஃபுட்பால் விளையாடு. என்னடா கட்டில இருந்து என்னடா ஃபுட்பால் விளையாடு நீ? போ ஃபுட்பால் விளையாட போ. இப்ப போ ஃபுட்பாலுக்கு 5 மணிக்கு எழுப்பி இருக்கு. இப்ப ஃபுட்பால் விளையாடப்போ. நான் ஃபுட்பால் விளையாடும் 5 மணிக்கு எழும்பணும். நீ 5:30 கிளம்பி ஓடி 5 ரவுண்ட் சுத்தும். ஃபுட்பால் விளையாட போறேன். ஆனா போன்ல ஃபுட்பால் விளையாடுறோம். ரெண்டு இந்த வயசு வேற அனுப்புறோம். 5:30 எழுப்பி அனுப்புறேன், போய் விளையாடு நீ. அதுல இப்ப ஃபுட்பால் போன்லயும் துடையலாம். ஏன்னா அங்க ஃபுட்பால்ல நொஞ்சு போகணும் இல்லை. அதனால பிள்ளைகளை பார்த்து அதுகளுடைய நாமல் நெத்தி போட்டு தாக்கணும். அதுகளுடைய இதெல்லாம் வீட்டை நாம நின்றா தானே இந்த மாதிரி பிள்ளை இல்லாட்டி இந்த கையில விடுது அது அப்படியே இருக்கு. என்ன நடக்குது அப்படி. அதனால தயவு செய்து கவனம். இப்படிப்பட்ட இந்த வளர்ப்புகள் நமக்கு சரியான கவனமா இருக்கும். அதனால பிள்ளைகள் பெற்றாரில் நேசத்தை காட்ட வேண்டிய பாசத்தை நோக்கி வளர்க்க வேண்டியதை விட பிள்ளைகளை தங்களை நோக்கி பாசத்தை தங்களை நோக்கி வளர்க்கிறது. அதில் சரி ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில சரி தாய்க்கு கொஞ்சம் மேலாது விலையினம் அதனால ஒரு வேலைக்காரியும் செய்த கடைசியில புள்ள வேலைக்காரியோட சரியான ஒட்டு அம்மாவோட ஒட்டு இல்ல புள்ள. அப்ப இதே ஆற்ற பிரச்சனை அந்த வேலைக்காரியிலே மேல பிரச்சனை கேட்டா அதுகள் யாரை நோக்கி பிள்ளைய பாசத்தை நோக்கி கொடுத்துருக்கணும். ஆனா அதில் அந்த அபாயம் இருக்கு. அதான் சொல்றோம். அது தாய் சொல்றதை கேட்கிறத விட அங்க அண்டா சொல்றதான் பிள்ளை கூட கேட்கும். அம்மா சொல்றதை விட அம்மா சொல்றதான் பிள்ளைக்கு டக்கு நடுவரும். ஏன் யாரோட கூட பிள்ளை வினக்கணும் அவர்களுடைய சொல்லுகள் கதைகள். அதில் இப்படிப்பட்ட இந்த பிழையான மெதடுகள் பிழையான விளைவுகளை நாங்கள் சந்திப்போம். இது ஒரு அது நேரம் அவர் சொல்லுறார் கடைசியாக வளர்ந்து வரைக்கல சில நேரம் வேலைக்காரிகளே எஜமானுடைய பிள்ளைகளை திருமணம் செய்யறதுக்கு பெற்றாருடைய சம்மதம் இல்லாம அதுகளை தங்கள் வசப்படுத்தி போடுவோம் சில சந்தர்ப்பங்கள்ல. அதனால அது இன்னும் ஒரு அடுத்த இரண்டா சமூக அந்தஸ்து அடிப்படையில் அவர்கள் அந்த திருமணத்துக்கு ஒத்து வர முடியாத நிலைமைகள். அப்படி வேலைக்காரி எஜமான மகனை கல்யாணம் செய்யல. ஏன்னா சமூக ரீதியாக அந்தஸ்தின்படி அதை ஒத்து வர நாங்கள் யாரை கல்யாணம் செய்யணும் என்ற அந்த விஷயத்தை தொடக்கத்துக்கு நாங்கள் படிச்ச நாங்கள் அதுல 4-5 விஷயங்களை நாங்கள் கவனிச்ச நாங்கள். ஒன்று வயது, 2வது அவர்களுடைய சமுதாய அந்தஸ்து, 3வது அவர்களுடைய சொத்து நிலைமைகள், அடுத்தது அவர்களுடைய பயச்சி தேவ பக்தியான அவர்களுடைய நிலப்பாடுகள். இப்படி நாங்கள் குறிப்பா 4-5 விஷயங்கள் அதுல ஒன்று நாங்கள் திரும்ப வேலைக்காரிகள் எஜமானுடைய பிள்ளைகளை திருமணம் செய்யறதுக்கு யோசிக்கவே கூடாது. ஏன்னா அது அந்த மேட்ச் அது வேதபூர்வமாக ஒத்து வராத விஷயம். அவர்களுடைய வளர்ப்பு முறை, அவர்களுக்கு இருக்கிற அவர்களுடைய சமுதாய நிலைமைகள், அவர்களுக்கு இருக்கிற சொத்துகள் ஒன்றும் இதுக்கு ஒத்து வராதாக்கள். ஆகிய அந்தந்த நிலைமையில் இருக்கிறார்கள் அதை செய்ய வேண்டும். இத நாங்கள் அவர் இதுல எங்களுக்கு போதுற சொல்கிறோம். அப்படி பல பேர் அதை தவறாக அந்த விஷயத்தை சில வேலைக்காரிகள் தங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் செய்ய பண்றதுக்காக சில சூழல்கள்ல பிள்ளைகளுக்குள்ள அவர்கள் ஒரு அசுத்தமான செயல்பாடுகளுக்குள்ளே ஈடுபட்ட அப்புறம் ஒன்றும் செய்யலாதானே என்ற ஒரு நிலப்பாடுகளையும் கொண்டு வர்ற மாதிரி நடைமுறைகளிலும் இருக்கு. அதில் அப்படிப்பட்ட அந்த ஏமாத்து அந்த அருவருப்புகள் ஒரு நாளும் அது ஒத்து வராது, செய்யப்படாது. பாவம். அதுல இது நாங்கள் பிள்ளைகள் எஜமானுடைய பிள்ளைகள் தொடர்பாக வேலைக்காரிகள் உண்மையானவர்களாக இருக்கிறத பற்றி நாங்கள் இதை கவனிக்கிறோம். 2வது அடுத்த விஷயம் 6வது தலைப்பு எஜமானியினுடைய
எஜமான் எஜமானியினுடைய திருமண துணைகளுக்கான உண்மைத்துவம். எஜமான் எஜமானியினுடைய திருமண துணைகளுக்கான உண்மைத்துவம். Servants' faithfulness in regard of their masters or mistress bedfellow. Servants' faithfulness in regard of masters or mistress bedfellow. அவர்களுடைய திருமண துணை தொடர்பாக வேலைக்காரருடைய உண்மைத்துவம். இதுல ரெண்டு விஷயத்தை நாங்கள் கவனிக்கிறோம். ஒன்று, நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம், புருஷன் மனைசியினுடைய பொறுப்புகள் தொடர்பாக பார்க்கல மனுஷன் மனசி கண்டு சொத்துகளில் அவர்களுக்கு சில பங்குகள் உரிமைகள் இருக்கிறது என்றது நாங்கள் அதை பார்த்திருந்தோம். மனுஷன் உழைக்கிறது ஃபுல்லா மனசிக்காகவும் மனசினுடைய நீரூற்றுகளுக்காகவும் இருக்கிறது என்றாலும் மனுஷன் அந்த சொத்துக்களை அவர் செலவழிக்கிறதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது. அதே நேரம் மனசியினுடைய ஆலோசனைகளை எடுக்காம அவர் செலவழிக்க இயலாது. மனசிக்கு அந்த சொத்துல அது அவளுக்கானதான் என்றாலும் புருஷனுடைய சம்மதமின்றி அந்த சொத்துக்களை அவ செலவழிக்க இயலாது. இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். அது நான் உழைக்கிறதானே, அது என்றது இல்ல இது நீ உழைக்கிறானே, அப்ப இது உனக்கண்டே நீ செலவழிச்சு கொள்ளெல்லாம் கொடுக்க இயலாது என்றதை நாங்கள் ஏற்கனவே மனுஷியினுடைய கடமையில நாங்கள் பார்த்திருக்கோம். அதாவது அந்த பேங்க் அக்கவுண்ட் எல்லாம் மாற்ற சொல்லி எல்லாம் நான் கதைச்சிருந்தோம். என்னன்னு சொன்னா, அந்த குடும்பத்துக்கு மனுஷன் உழைக்கிறது அவ்வளவு மனசுக்குரியது. அது மண்டைக்குள்ள பதியோணும் என்றா, அது நம்ம இந்த கோணலான தமிழ் தலைமுறைக்கு தமிழ் இனத்துக்குள்ள வளர்ந்த நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உழைக்கிறோம், நாங்கள் தான் செலவழிக்கிறது, எங்களை பொறுப்பு என்னத்துக்கு அவள்கிட்ட கேட்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலப்பாடுல வளர்க்கப்படுற அந்த கோணல் மாறுபாடுமான சந்ததிக்குள்ள வளர்ந்தபடியால் நாங்கள் சொன்னாங்க, ஆண்கள் அக்கவுண்டுகளை மாற்றி அதை மனசிக்கு டிரான்ஸ்பர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கிறது நல்ல. என்னன்னா மனசிக்கு அது வேதபூர்வமாக அது விளங்கும். இதுதான் தேவைக்கு என புருஷன் வாழ்க்கை முறை. ஏனப்பா இந்த காசு எடுபட்டு இருக்குது என்னத்துக்கு என்றது மனசிக்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது. அது வேற அனுமதி கொடுக்குது. ஏன்னா உழைக்கிறது எல்லாம் அவளுக்கு தான் என்றத, அப்ப அது எடுக்க பிறகு அவளுக்கு சொல்ல போது நீ எடுக்க நான் ஏன்னா அப்படி ஓட்டோமேட்டிக்கா எடுக்கிறான் என்ன பிரச்சனை இருக்குது அதுல. அதனால இது மனுஷன் வீட்டினுடைய முதலாளிக்கே இப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் மனுஷிய நாம வருமான உழைப்புகள் ஈடுபடுத்தல புருஷன். அப்ப மனுஷியினுடைய காசுகள் எல்லாம் அப்ப இங்க வர வேணும், அது புருஷன்கிட்டே வரும். அப்ப அவ தான் புருஷன் சொல்லலாம், இல்லப்பா நீ உழைக்கிறானே உண்ட அக்கவுண்ட்ல உண்ட கார்டை நீ அதுக்கு பாவிச்சு கொள்ளு விட இயலாதுன்னு நான் சொன்னேன். ஏன்னு சொன்ன கருதியில பெண்ணுக்கான அந்த சுதந்திரங்கள் அது பாவமே இல்லாத நிலையில ஏவான எப்படி தூண்டி பிரச்சனையாக்கிச்சதோ நம்முடைய மனுஷன் மேல அது அதிக பிரச்சனையாகும். வேண்டாம், பாவம் உள்ள உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால அவர்கள் ஏற்கனவே புருஷனுக்கு அடங்க மாட்டாத ஒரு ஆதி பெண்ணில இருந்தா எல்லாரும் பிறந்து வந்து கொண்டிருக்கோம். அதனால அது இன்னும் பிரச்சனையாகவும் புருஷனுக்கு அடங்காது. அது நான் உழைக்கிறேன், எனக்கு காசு இருக்கு, அது எந்த இது நான் அவற்றை செலவில்லை, நான் வாழறேன் என்று இப்படி வாயாடியும் கதைக்கக்கூடிய பெண்களாக எல்லா பெண்களும் இருக்கிறபடியால நான் சொன்னாங்க, பொம்பளைகள் உழைக்கிறது எல்லாம் புருஷன் அக்கவுண்டுக்கு போற மாதிரி இருக்கணும், அல்லது அவளுடைய கார்டு புத்தகம் எல்லாம் புருஷன் கையில் இருக்கணும். இதான் எங்களுடைய யோசனை. என்ன பாவம் செய்கிறதை தடுக்கிறார், மனசி பாவம் செய்கிறதை தடுக்கிறார். மற்றபடி மனசில நம்பிக்கை இல்லை என்ற அர்த்தம் அல்ல. அது பாவம் செய்யறதுக்கு நாமளே வழி ஏற்படுத்தி கொடுப்பான். அதான் அதனுடைய. அப்ப இது சில வேளையில நாம வேலை செய்யற இடங்கள்ல என்ன மிஸ் உங்களோட அக்கவுண்ட்ல ஒரு கொஞ்சம் எடுத்தா, ஐயோ என்னட்ட அக்கவுண்ட் எந்த கார்டு என்னட்ட இல்ல, அது என்ன மனுஷன்ட்ட இருக்குன்னு சொல்லிக்கல அவ்வளவு ஒரு அடிமையாக அவர் வச்சிருக்கிறார் என்று சில வேளையில கேட்கலாம். அப்ப நாமளுக்கு என்ன பதில் சொல்லுறோம்? நம்ம அடிமை ஒன்றும் இல்ல, புருஷன் தான் வீட்டுக்கு முதலாளி, அதனால அவரே வீட்டு நிர்வாகங்களை பார்த்துக் கொள்ளுற. அப்புறம் எனக்கு என்னட்ட கார்டு, எனக்கு என்ன தேவையோ சொன்னா உடனே வந்துடும் என்ற அக்கவுண்டுக்கு அல்லது கையில வரும்.
கால் பண்ணி சொல்லட்டும் காசு எப்படி என்று கதைக்க மனசுக்கு தெரிஞ்சிருக்க வரணும். அப்படிதான் நம்மளோட மனசு கதைக்கிறாரு. அதில் அப்படி கேட்க அந்த நேரங்கள் எங்களுக்கு சுவிசேஷத்தை வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் இதுகள். இங்க வந்து அடிமை வேலை நடக்க இல்லை. எங்களுக்கு தெரியும் முழுக்க முழுக்க பலகீனமான பெண்ணின் பலகீனமா இருக்கபடியால அங்க பிசாசால தூண்டப்படலாம் பாவம் செய்யறதுக்கு. இந்த விஷயத்துல அது எண்ண வேண்டியதுக்கு மிஞ்சி காசு வந்த உடனே என்ன தொடங்கலாம். அதில் இந்த நிலைமையில் நாம கவனமா அது மனுஷனுக்கு மடிவா தெரியும். ஆனா இதை நாம மெச்சியாக்களுக்கு உடனே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீர் அதை நாம வேதபூர்வமாக அதை சொல்லேக்கல அது சொல்ற எங்க மனுஷன் வேண்டித்தான் வைக்கணும் அவங்க சொல்ற அளவுக்கு விஷயம் மாறி போகுது. வேலை நாங்க எல்லாம் வேண்டி கொடுக்கிறோம், புறத்துக்கு மனுஷன் கையில் இருக்கணும் இல்ல, அது சரிதான். அப்ப சுவிசேஷத்தை நாங்கள் நேரடியா பைபிள் இப்படி சொல்லுது சொல்ல இல்ல, எங்களோட சாட்சியான வாழ்க்கையாலையும் பேச்சாலையுமே நாங்கள் ஆக்களை மாத்துறோம். அதுக்குதான் நாங்கள் உப்பு மணியுமா அங்க வேலை செய்யறோம். அது கணக்கல அதை விட்டு போட்டு இருந்தோம் வேணும் உழைச்சோம் வந்தோம்ன்றதுக்கு இல்ல. எங்கேயும் அறிவு நீதி பரிசுத்தத்தை எப்படி மேம்படுத்தலாம். அங்க வாங்க சுவிசேஷம் சொல்றேன்னு வாரவன் எல்லாரையும் போட்டு பைபிள் சொல்லி கொடுக்கறது இல்ல. ஒவ்வொன்றிலும் எங்க சமயம் வாய்க்குது அதுக்குள்ள சத்தியத்தை பூத்துறதுக்கு பைபிள் இப்படி சொல்லுதான் பைபிள் என்ற கதைக்காமலே இதுதான் உண்மை, இப்படித்தான் வாழ்ந்தா சரிதானே என்றாய்க்கா சரிதானே என்ற இப்படித்தான் அந்த சூழ்நிலையில நம்ம பெண்கள் கையாள வேணும். அதுல இது மனுஷிக்கே இப்படித்தான் நிலைமை வேதம் கதைக்கணும், பிள்ளைகள் நிலைமை எப்படி. அதனால இதை நான் உழைக்கிறதுல நான் உழைச்சா உங்களுக்கு 3 தருவேன். 3 முழு காசும் எந்த அக்கௌண்ட்டுக்கு வரட்டும், நீ தனியா குடும்பம் நடத்த போய்க்குள்ள நான் அதை முடிவு பண்ணுறேன். அதுக்கு பிறகு 3 அதுக்கு பிறகு நீ கல்யாணம் செய்த அப்புறம் கல்யாணம் செய்த அப்புறம் தாய் தப்பனை பார்க்க வேண்டிய பொறுப்பு இருக்குது இல்ல சாகும் வரைக்கும். அதனால நீங்க இப்ப கொடுங்க நாங்கள் உழைச்சி தரோம். என்ன இப்ப கொடுத்த நீ எப்பொழுது இங்க கொஞ்சம் போறோம் நீ தருவ அதைத்தான் வேணும். அப்ப இப்படி ஆகல பிள்ளைகளுடைய நிலைமையில சரியான காரணம். இங்க சிலதில் அப்படின்னா நான் உழைக்க போக மாட்டேன். ஏனண்டா உங்களுக்கு காட்டாவுகளே இது நமக்கு தர்றதுக்குண்டாலே உழைக்க போக மாட்டேன் வளர்ற ஆக்களும் இருக்கிறாங்களே. நீ சட்டியான டேஞ்சரஸான ஆள் இந்த வீட்டுல எனக்கு என்றவன் ஒரு நாள் கூட அப்படி கதைகள். அப்ப அவ்வளவு உழைவ நான் உழைக்க தருவேன். இது நீங்க உழைக்கும் கூட மனுஷியத்தான் இருங்கோ. நான் எந்த மனுஷிக்கு சேர்க்கிறேன் உண்ட மனுஷி யாரே நான் தான் முடிவு பண்ண அப்புறம் நீ உண்ட மனுஷி சேர்க்காது நான் சொல்லுவேன். எப்ப என்ன உழைச்சு 5, 6, 7 வயசாக அவட காத்தையும் ஆக்களும் கூட அறிவு கூடி போச்சு. அறிவு பெருத்து நோ பெருத்து போச்சு. இந்த மாதிரி நாம மனுஷிகிற சொத்து புருஷன் சொத்துகள் இப்படி என்று நாம இருக்கிற சில வழியில் நாம சட்டப்படி மனுஷி கொண்டு வந்த சொத்துகள் திருமணம் ஆன பிறகு நாம தேடிய சேர்ந்து சம்பாதிச்சதுகள் அல்ல புருஷன் வரைகளை கொண்டு வந்த இப்படி என்ற வரைகளை சட்டப்படி சில வழியில் அது புருஷன் திருமணத்து நேரத்துக்கு கொண்டு வந்தாண்டா அவருக்கு தான் முழுக்க சொந்தம். அது மனுஷி கொண்டு வந்தா அவைக்கு தான் அது சொந்தம். அது புருஷன் கிளைம் பண்ணல. அது நம்ம நாட்டு வழக்கங்களே இருக்கு. அது ஒரு நியாயம் இருக்குதான். அப்படி இருக்கபடியால வேலைக்காரர் இதுல எப்படி அவர்கள் இந்த உண்மத்துவமா இதுல இருக்கிறார். மனுஷன் சில வழியில மனுஷிட்ட இருந்து சொத்துக்களை அடிக்கிறதுக்கு அந்த வேலைக்காரரை பயன்படுத்தலாம். வஞ்சனையா அந்த சொத்துக்களை கைமாற்றுறதுக்கு மனுஷியினுடைய சொத்துக்களை அவளுடைய நகைகளை அல்லது வேற விதங்களை அவள் அவளுக்கு பொறுப்பாக குடும்பத்திருக்கிற வேலைக்காரிகளை பயன்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா அதை களவா இதா வஞ்சனையா அதை மாற்றணும். அல்லது மனுஷி புருஷனுடைய காசு சொத்துக்களை கொஞ்சம் கொஞ்சமா வேற விதங்கள்ல அங்க இருக்கிற வேலைக்காரரை பயன்படுத்தி அதை எடுக்கிறார். அப்ப ரகசியமாக களவெடுக்கிறார். அதான் அந்த அர்த்தம். மனுஷன் மனுஷிதான் மாறி மாறி அவரோட பொருட்களை சொத்துக்களை களவாடுற சீக்ரெட்லி டேக்கிங். அப்ப இப்படிப்பட்ட இந்த நிலைமைகள் வேதம் சொல்லுது. அது கணவன் மனைவிக்கு இடையில அவருடைய சொத்துக்களை இப்படி வஞ்சனையா இப்படி ரகசியமா தெரியாம மாற்றி எடுக்கிறதுக்கு ஒரு நாளும் அது உண்மைத்துவம் இல்லை. உண்மையா வேலை செய்யல மனுஷன் மனுஷிக்கு.
அங்க மனுஷன் எஜமானவர், எஜமானி அவர். எஜமான் அதை சொல்றாருன்னா கட்டாயம் எஜமானிக்கு தெரியணும் இப்படி அது விஷயம் நடக்குது. அல்லது எஜமானி அப்படி செய்யறா சொல்லுறான்னு சொன்னா, அல்லது எஜமானியுடைய சில நல்ல க்ளோஸ்டான சில பணிப்பெண்கள் இப்படி செய்யறீනම් உங்களோட காசுகள் உங்களுக்கு நீங்கள் கணக்கு பார்க்கல அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கிறீனம் என்ற விஷயங்கள் தெரியக்குள்ள சொல்லப்பட வேணும். அதுதான் நாங்கள் இங்க சொல்றோம், அது உண்மைத்துவம். ஆக சொத்துகள் ரகசியமா எஜமானிட்ட இருந்து எஜமானிக்கும், எஜமானிட்ட இருந்து எஜமானுக்கும் களவாடப்படுகிற இது மட்டுமில்ல. இப்ப நமக்கே இப்ப தெரியும் பல விஷயங்கள். இது இப்ப அப்படி களவெடுக்கிறது நீங்கள் யோசி, அதன் அப்படியெல்லாம் களவெடுக்கிறேன் இது நடக்கிறது. கல்யாணம் செய்த பிறகு நம்ம தேசவளம சட்டத்தின்படி நம்மளுடையது மனுஷன் மனுஷிக்கும் சொத்து உரிமை என்று சொல்லி சட்டம் சொல்லுதண்டா, மனுஷிக்கு தெரியாம நீங்க என்ன சொத்தை அடமானம் வைக்கலாம். அதுல பேங்க்ல கொண்டு போய் நீ அடமானம் வச்சு போட்டு 50-100 மில்லியன் லோன் எடுக்கிற. இப்ப அந்த காணி இதுல யாருக்கும் உரிமை இருக்குது? மனுஷிக்கு உரிமை இருக்கு. மனுஷிக்கு தெரியாம நீ கொண்டு வந்து காணிய வச்சுட்டு போனா அதுக்கு பேங்க்ல இருக்கிற லாயர் மேரும் வேற பேங்க் மேனேஜர் அது பரவாயில்ல உங்களோட பேர் தானே சொல்லி அவ சொல்லி இவ அதான் இப்ப இவ ஒரு விதத்துல இந்த பொருளாசக்காரர் இப்ப அவரோட வேலைக்காரரா மாறி அது நாங்கள் செய்தாரோம் மாத்தி தாரதுக்கு. சொத்து வேண்டிய 2 பேரே பேர்ல மாட்டிட்டு பிறகு சொத்தை மோகேஷ் பண்ணி 200 கோடி பேங்க்ல லோன் எடுக்க இந்த மனுஷின பேர் இல்லாம திருப்பி நீ உறுதி ஏற்படுத்தினி. அப்ப எந்த லோயர் அது அப்படி எழுதுனது உனக்கு? இப்பயும் நடக்குது, இப்பயும் நடக்குது. வெளிநாட்டுல மனுஷியும் புரிதலும் அவர் இங்க வந்து பிசினஸ் ஆமா மனுஷி அங்க இருக்கத்தக்கதாக மனுஷிக்கு தெரியாம முதல் மனுஷியோட செய்தவர் காட்டின அப்புறம் சரி இவன் மனுஷி இல்லாம திருப்பி மாத்தார் கேட்டா டிவோர்ஸ் ஆமா. அப்ப டிவோர்ஸ் பேப்பர் டிவோர்ஸ் பேப்பர் இல்ல. அப்ப மனுஷிய டிவோர்ஸ் சொன்னா நாங்க நம்பிடுவோம். அப்ப தான் அந்த காணியை இங்க வச்சு போட்டு அவர் பெரிய பெரிய பிசினஸ் வேலை செய்கிற நம்மட நாடுகளுக்கு தமிழ் இனத்தை பெருக்குது நம்ம சரியான இதுல மனுஷி கேட்கிற அளவுக்கு வேற எவ்வளவு லோன் இதுல எடுத்திருக்கிறான்னு சொல்லிலும் கேட்கிற அளவுக்கு பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. பிசினஸ் செய்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்தா டவுனுக்குள்ள பெருசா முழிக்கிற பெரிய 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 கம்பெனி, பெரிய பெரிய கம்பெனி, பெரிய பேனர்லாம் அடிச்சு தாங்கள்லாம் பெரிய. ஆனா மனுஷிக்கு உண்மை இல்லை, சொத்து மனுஷியா இதுக்காக டிவோர்ஸே ஆக்கி காட்டுறாங்க. கள்ளர் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி பல பேங்க்கள் அவங்களுக்கு இதான லாபம். இந்த மனுஷி டிவோர்ஸ் எனக்கு என்னவோ அப்படியே நமக்கும் அந்த இதுகள் நம்மளுடைய சேச்சாக்களுக்கும் அப்படிப்பட்ட அழுத்தங்கள் வேற இருக்கல. நாங்கள் அதுக்கு தான் அங்க இருக்கிறோம். நீதியும் அறிவும் பரிசுத்தமும் பெருகும் நம்மளோட வேலையாரு. அந்த இதுக்கு முன்னுக்கு எழுந்த கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா, இதை கன டாக்குமெண்ட் அந்த பேங்க்ல ஒன்றுமே கேட்கேன் போய் அங்கே எனக்கு இங்க வர எங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி கொண்டு வா பார்க்கணும். ஏன்னா நாங்கள் உனக்கு மேபி மேனேஜர் லோன் தரலாம். நாங்கள் கேஸ் வேற அப்பதான் தெரியும் மனுஷி டிவோர்ஸ் இல்லையண்டா மனுஷி சொல்லி நான் சைன் வைக்காம என்ன கொடுத்த நீங்க அப்ப என்ன எந்த லைசன்ஸ் கேன்சல் பண்றதோ இதுக்கெல்லாம் சரி வேற அது கொண்டு வா எல்லாத்தையும். அதில் இப்படி பல விதங்கள்ல கனவேற நீதிக்குட்படுத்தி பரிசுத்தத்துல சமுதாய பரிசுத்தத்தை உருவாக்குறதுல நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல நாம சரியா மனுஷனுக்கு தெரியாம இந்த விஷயம் நாங்கள் பெரிய கொழும்பு இந்த பஸ் ஓடுறதுக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஓடுறோம், அதுக்கு ஒரு லோன் வேணும் எங்களுக்கு, ஒரு 2-3 பஸ் பெருசா எடுக்கிறதுக்கு ஓடுது. சரி அப்ப எங்க உங்களோட ஐசி இதுகளை கொண்டு வாங்க. என்னடா இவற்ற பேர் வேறையா இருக்கு, இவற்ற பேர் வேறையாக்கு. அப்ப இது கல்யாணத்துக்கு முன்னுக்கா இது அப்ப உங்களோட அப்பாட பேரும் இல்ல போல. அப்ப இது இல்ல நாங்களும் அவன் சேர்ந்து வாழறோம். நீ சேர்ந்து வாழ்றதுக்கு என்னடா 2 சேர்ந்து சொத்த வைப்பிய உண்ட மனுஷியா இருங்க. அதை கொண்டு வந்து வைக்க அதைய கூட்டி கொண்டு வரான் முதல் தாரத்துக்கு. கேட்டா கொழும்பு ஜப்னா பெற்றும் பஸ் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி
மனசி உயிரோட இருக்கத்தக்கதா வேற ஒரு பொம்பளையோட சேர்ந்து அவையோட சேர்ந்து வந்து அவர் இங்க லோன் எடுத்துக்கொண்டிருக்க இவ்வளவு மனசிக்கு அந்த சொத்துல உரிமை இருக்கு. இவள் மனசி இருக்கிறது தெரிஞ்சு தான் இப்ப எடுக்க. அப்ப இதெல்லாம் யோசிப்பா கேட்கல. அங்க சின்ன சின்னனா களவெடுத்தது 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல இங்க கோடிக்கணக்கா மனசில சொத்துக்களை களவெடுக்கிறாங்க புருஷன் மேல, அல்லது மனசி மாறி புருஷன் சொத்தை அம்பாமளிச்சு கொண்டு எடுத்துக்கொண்டு வருது. அதனால நான் சொல்றேன், நாங்கள் கிறிஸ்துவுக்கு வேலைக்காரர், அதனால எங்களுடைய வேலை கிறிஸ்துவுக்கு முன்னால உண்மையா இருக்கும். பேங்குக்கு இல்ல உண்மை, முதலாவது கிறிஸ்துவுக்கு உண்மை, அதுக்கு பிறகு கிறிஸ்துக்கு உண்மையா இருந்தா பேங்குக்கு உண்மையா இருப்போம். எப்படி கிறிஸ்துக்கு உண்மையா பேங்கு நான் உண்மை இல்லாம போறது. கிறிஸ்துவாலே ஏற்றுக்கொள்ளப்படுற பேங்கால இவ்வளவு அதிகமா ஏற்றுக்கொள்ளப்பட வேணும். எங்களை மேபி துன்மாத்திரம் அவிசுவாசிகள் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இதை இந்த லோயர்கிட்ட போனா சரியான கஷ்டமா கிடக்குது, ஈஸியா ஐயோ மற்றபடி இதுக்கு முன்னுக்கு இருந்த லோயர் மாதிரி இப்படி எல்லாம் அவங்ககிட்ட கேட்கல அவர்தான் கேட்க மாட்டோம். ஏன்னா அவருக்கு நீதி பரிசுத்தம் ஒரு கதையும் அவசியம். நாங்கள் யார் இந்த வேலையை தந்த நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம், கத்தர் அந்த வேலையை தந்த. அதனால நாங்கள் சரியான கவனமா இந்த விஷயத்துல ஈடுபடும். இது பொருள் தொடர்பாக களவு போறது ஒரு பக்கம். அடுத்தது மனுஷன் எஜமானுடைய உடல் களவெடுக்கப்பட இயலாது, எஜமானினுடைய உடம்பும் களவெடுக்கப்பட இயலாது. அதாவது நான் சொல்ற மதீனம் செய்ய இயலாது, அசுத்தத்துக்கு உட்பட இயலாது. எஜமானுடைய சொத்தே எஜமானி களவெடுக்க இயலாதண்டா, எஜமானுடைய உடலை வேறு ஒரு ஆள் களவெடுக்கிற வேற இன்னொருத்தி களவெடுக்கிறத வேலைக்காரர் என்னென்று எஜமானிக்கு அறிவிக்காம இருக்கிறார். எஜமானியினுடைய உடலை வேற ஆட்கள் களவெடுக்கிறீனம் என்றத என்னென்று எஜமானுக்கு அறிவிக்காம உண்மத்துவமாவாளே வேலை செய்யலாம். அதனால அங்க அசுத்தம் விபசாரத்துக்குள்ள எஜமானியினுடைய செயல்பாடுகள் போகுதுன்ற நிலைகள் வேலைக்காரருக்கு தெரிய வரைக உடனடியா அது எஜமானுக்கு அறிவிக்கப்பட வேண்டும். அதான் உண்மைத்துவம். that is faithfulness. ஜோசேப்பு கல்யாணம் செய்ய இல்லை, ஆனா அவன் கேட்டான் போத்திவாட்ட மனசிட்டான், இந்த பெரிய தீங்க கர்த்தருக்கு எதிராக நான் என்னென்று செய்யறாது, உன்னை தவிர இந்த வீட்டுல வேற ஒன்றை வேற எனக்கு விலக்கி வைக்கலே எங்க எஜமான். அதுல இப்படிப்பட்ட உண்மத்துவமான அல்லது கடவுள் பயன் நிறைஞ்ச மனுஷர்களுக்கு நாம வாழ இல்லை. அதனால தூண்டப்படைக்கல டக்கன் ஈடுபடக்கூடிய விதத்துல பல சந்தர்ப்பங்கள் எங்களை சூழ்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த நிலைமைகள்ல நாங்கள் வேலைக்காரரா பரிசுத்த நீதியை மேம்படுத்துறையாக்களா எங்களை எஜமானுக்கு உண்மை உள்ளாக்களா இருக்கணும். அவர் ஒரு அசுத்தமான தொடர்புகளை ஏற்படுத்துறார் என்ற செய்தி உடனடியா அவருடைய மனசுக்கு தெரியப்படுத்த வேண்டும். ஏன்னா நாங்கள் வேலை வேறு எஜமானிக்கு அதுல இருந்து நாங்கள் சுயலாபம் அடைய இல்லை, மாறாக அந்த குடும்பம் நாசமாக இருக்கிறதுக்கு என்ற நாம பார்த்தோம். ஒரு குடும்பத்தை குடும்பம் இல்லாமல் ஆக்கிற பெரும் பாவம் அது அந்த உடன்படிக்கையை உடைக்கிற விபச்சார பாவம். அப்ப அந்த உடலை களவெடுக்கிற உடலை வஞ்சிக்கிற வேலையை செய்கிற பாவம் நடைபெறாம தடுக்கிறது வேலைக்காரற்ற உண்மத்துவத்தில் தங்கி இருக்கு. வேலைக்காரற்ற உண்மத்துவத்தில் அநேரம் நாங்கள் அந்த மனைவிமார் இந்த மாதிரியான நடத்தைகள் ஏதாவது ஈடுபடுற அசுமாத்தியம் தொடங்குறது தெரியல, உடனடியாக நாங்கள் எஜமானுக்கு அதை பற்றி உண்மத்துவமா அறிவிக்க வேணும். அந்த பாவத்திலிருந்து தடுக்கிறதுக்கு அதான் இந்த நாங்கள் உண்மத்துவம் பற்றி கதைக்கிறோம். அதில் ஒன்று எஜமானுடைய சொத்துகள் வஞ்சிக்கப்படுறதுல உண்மத்துவத்தை காக்கிறோம். எஜமானியினுடைய உடல் வஞ்சகமா எடுக்கப்படுறதுல இருந்து நாங்கள் உண்மத்துவத்தை காத்துக்கொள்ளும். இப்ப பொருட்கள் வஞ்சகமா எடுபட இல்லை. அதே நேரம் எஜமானுடைய நடத்தையால குடும்பத்துக்கு பேர் அழிவு கொண்டு வரப்போகுது.
அல்லது அந்த வேலைக்காரருக்கு மதால பெரும் நட்டம் ஏற்பட போகுது என்ற ஒரு நிலப்பாடு எழும்புதா கட்டாயம் அது எஜமானிக்கு அறிவிக்கப்பட வேண்டும். என்றால் எஜமானி ஏதாவது செய்யலாம் என்ற செய்து அந்த பேரழிவை தடுக்கிறது. அது உண்மைத்துவம். நாபாலினுடைய வேலைக்காரர்கள் நாபால் செய்த கொடுத்த பதிலால தாவீதுக்கும் அந்த மனுஷருக்கும் பெரும் நாசம் குடும்பத்துக்கு மேல வந்திருக்குது என்றதை உடனடியாக தாமதிக்காம அபிகாயில்கிட்ட அறிவிச்சாங்க. அதனால பெரிய செத்த கொலைகள் நிப்பாட்டப்பட்டது. இல்லாட்டி அன்றைக்கு ராத்திரி அங்க சுவரில் மூத்திரம் பெய்கிற ஒரு ஆண் நாய் கூட இருந்திருக்கார். அப்படித்தான் தாவீது போன்ற மனுஷரும் கொல்லத்துக்கு வந்து கொண்டிருந்தவங்க. அப்ப வேலைக்காரனுடைய உண்மத்துவத்தால எஜமானுடைய பைத்தியத்தனமான கதை அந்த குடும்பத்தை நாசம் அறுக்கிறதுக்கு போகுது என்ற தெரிஞ்ச கையோட அவங்க அதே எஜமானிக்கு உண்மையாக அறிவிச்சாங்க. அதுல இதைத்தான் நாங்கள் சொல்றோம், வேலைக்காரருடைய உண்மத்துவம் எஜமானி தொடர்பாக அது உண்மத்துவமாக இருக்கிறது என்றதை பற்றி. அதனால இதோட பாவம் நாம கலைக்கிற இந்த கடமைக்கு எதிரான பாவம் அது டிசீட், வஞ்சிப்பு, வஞ்சகம். தெரிஞ்சத சொல்லாம இருந்து குடும்பத்துக்கு மேல நாசம் மறக்க விட்டது. தெரிஞ்சும் சட்டம் போடாம அமைதி காத்து குடும்பத்தை பிரிச்சது. தெரிஞ்சும் சட்டம் போடாம இருந்து கடைசியில குடும்பத்தை அழிவுக்கு உட்படுத்துறது. இதுகள் நாங்கள் சொல்ற இந்த டிசீட், வஞ்சகம், வஞ்சிப்பு, எஜமானியக்கு எதிராக வஞ்சித்தல். இவன் சில வேளையில எஜமானியோ இதால நான் தொகதாரன் இந்த சட்டம் போடாம மறைச்சு வச்சிருன்னு சொல்லி எங்களுக்கு அந்த பொருளாசை என்ற பாவத்தினூடாக தங்களோட பாவத்தை மறைக்க யோசிக்கலாம். ஆனா கிறிஸ்தவர்களாக நாங்கள் பொருளாசைக்காரர் இல்லை. அதனால அது உண்மையில குடும்பத்தை குலைக்கிற ஒரு வேலையாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் கட்டாயம் அறிவிக்கப்பட்டே ஆகணும். அதான் கிறிஸ்துவுக்கு ஏற்புடையது. கிறிஸ்து அதால சந்தோஷப்படுவார். கிறிஸ்துவுக்கு கண்ணுக்கு பார்வையில இதுதான் நீதியா இருக்கும் என்றா கட்டாயம் அது அறிவிக்கப்பட்டே ஆகும். அதை மறைக்க இயலாது. அது நாங்கள் ஏற்கனவே மறைக்கிறதுல நாங்கள் சரியான கவனமா இருக்கணும். எதை மறைக்கிறது எதை மறைக்காம இருக்கிறது இல்ல. நமக்கு என்னப்பா தேவையில்ல, அது அவரும் அவற்றை மனுஷிட அந்த அவசரம் அந்த விஷயத்தால நாமல் உண்மத்துவமா இருக்கிறோம் என்றா அந்த குடும்பம் நாசமா போறதுக்கு தெரிஞ்சு நாம சத்தம் போடாம இருக்கிறது, நாமளும் அந்த பழிக்கு உட்படுவோம், நாமளும் அந்த செத்த பழிக்கு உட்படுவோம். அதுல இதை நாங்கள் கவனிச்சு எங்களுடைய வேலைகளில நாங்கள் கவனமாக இருப்போம். மூன்றாவது தலைப்பு ஏழாவது தலைப்பு எஜமானுடைய நபர் தொடர்பாக வேலைக்காரரின் உண்மைத்துவம். எஜமானுடைய நபர்த்துவம் தொடர்பாக வேலைக்காரரின் உண்மைத்துவம். Servants' faithfulness about their master's persons. Servants' faithfulness about their master's persons. வேலை எஜமானுடைய நபர்த்துவம் தொடர்பாக வேலைக்காரருடைய உண்மைத்துவம். இதுல நாங்கள் என்னத்தை கடமையாக கதைக்கிறோம் என்று சொன்னால், எஜமான்கள் சரீர ரீதியாக அவர்கள் நோய்வாய்ப்படவும் அவர்களுடைய வயது மூப்பால அவர்கள் இழைப்படைகிறதும் பல்வேறு விதமான அசௌகரியங்களுக்கு உட்பட்டு அவர்களுடைய உடல் ரீதியாக வலிமை இழந்து போறது முடியும் என்று அவர்களும் இன்னும் மாம்சம்தான். அதனால அவர்களுடைய சிக்னஸ், ஓல்டேஜ், வீக்னஸ் எல்லாம் அவர்களுடைய டிஸ்ட்ரெஸ் அழுத்தங்களால் ஏற்பட்ட நரம்பு தளர்ச்சிகள், வேற சில அவர்களுடைய மறதி தன்மைகள், இப்படிப்பட்ட இந்த விஷயங்களிலையும் வேலைக்காரருடைய உண்மத்துவத்தை நாங்கள் இங்க கலைக்கிறோம்.
வயது மூப்புகளால அவர்கள் முந்தின மாதிரி அந்த வேலைகள்ல சில வேளையில ஜாக்கிரதையாக இருக்க முடியாம போகலாம். அவருக்கு ஏற்பட்ட உடல் சுயினத்தால் அவர் படுத்த படுக்கையாக இரலாம். அவர்களுடைய சரியான இரவு பகல் வேலை செய்து இளம் வயதிலிருந்து வேலை செய்து வந்தாலும் அவர்கள் சரியாக நரம்புகள் தளர்ச்சி அடைந்து ஒரு விதமான மறதிகளும் பலவிதமான உடல் இழைப்புகளுக்குள்ளையும் அவர்கள் போயிருக்கலாம். இப்படிப்பட்ட இந்த சூழல்களில் அதாவது எஜமானியல் வேலைக்காரருடைய உதவியில தங்கி இருக்க வேண்டிய ஒரு நிலைமைகள் இதுகள். அதில் இவ்வளவு காலம் வேலை செய்து கொண்டு வந்த ஆட்கள் இப்ப இந்த நேரத்தில் இன்னும் சரியான கவனமா அவர்களுக்கு உண்மையா இருக்க வேண்டும் என்றதான் வேதம் எதிர்பார்க்குது. சவுலுக்கு பிசாசு பிடிச்சிட்டு பிசாசு கர்த்தர் அனுப்பிட்டார். இப்ப சவுலுடைய ஊழியக்காரர் அந்த அளவுக்கு பேய் பிடிச்சு போட்டு இந்த ஆளை விட்டு போட்டு நாமல் போவோம் என்று யோசிக்கல, அல்லது அந்த பேதனை குடிச்சிட்டு நாமல் அந்த ஆளை சொல்லலாம் நீ கேட்க தேவையில்லை, நாமல் நம்ம வாட்டுக்கு நீ நிர்வாகத்தை நடத்த வேண்டியான் என்று சொல்லி முடிவு பண்ணல. அவங்க செய்ததெல்லாம் தங்களோட அறிவுக்குட்பட்டு அந்த யாரும் அதுல இருந்து எப்படி காப்பாற்றலாம் என்றதுக்கு அவங்க யோசிச்சாங்க. சுரமண்டலம் திறமையா வாசிக்கிற ஒரு ஆள் வாசிச்சா அவர் கொஞ்சம் மனசு அமைதியாகி அவர் நல்லா வருவார் என்று அவங்களுக்கு யாரோ ஆலோசனை கொடுத்துருந்தாங்க. இது நாங்கள் தாவீதினுடைய வாழ்க்கை படிக்கல அதை படிச்சிருந்தாங்க. உண்மையில தேவபக்தியான வேலைக்காரன் என்ன சொல்லியிருப்பினோம், டாக்டர்கிட்ட போங்க நான் சொல்லியிருப்பினோம். அவர்கள் முதல் ஆசாரியன்கிட்ட போவோம், ஐயா என்ன நடக்கணும் முதல் கேட்டு போட்டு அடுத்ததை செய்வோம் தான் யோசிச்சிருப்பாங்க. ஆசாரியன் அந்த காலத்துல யாரு? சாமுவேல். சாமுவேல்கிட்ட போவோம் என்று சொல்ல இருந்தா பேய் அப்பவே ஓடி இருக்கு. ஆனா சாமுவேல்கிட்ட போவேன். அப்ப சரி போக வேண்டிய இடத்துக்கு போகாதபடியால் அவர்கள் சைக்காலஜிக்கலி அவர்கள் ஏதாவது செய்வோம் என்று யோசிக்கிறார். அது நல்ல மியூசிக் கேட்டா கொஞ்சம் மனம் எல்லாம் அது இதண்டி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு அவர் நல்லா ஆயிடுவார். இவ பேய ஸ்ட்ரெஸ் சைக்கோ நினைச்சிட்டு பே சைக்கோ இல்ல இல்ல, நம்மட சூக்கைய கட்டுப்படுத்துறது பே இல்ல, கத்தரான் கட்டுப்படுத்த பே அனுப்பினார். அப்ப கத்தட்ட கையில விடுவோம்டா ஆசாரியன கையில போய் விழுந்திருக்கணும், தீர்க்கதரிசி கையிட்ட ஓடி இருக்கும். அது அப்பயே படிச்சிடாங்களா, அது பிள்ளையான ஒரு அட்வைஸ். கத்தரை தேடுறதை விட்டு போட்டு டாக்டரை தேட சொன்னது அல்ல. அது சவுலுடைய வேலைக்காரர் 1 சாமுவேல் 16:16. ஆனாலும் அவங்களோட இன்டென்ஷன் சரி, அந்த நோக்கம் நல்லது. எங்களோட பாஸ் இப்படி கஷ்டப்படுறார், அவர் அதுல இருந்து சரிப்படுத்தி அவரை காக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் நாங்கள். அந்த மனுஷனுக்கு உதவி தேவை இப்ப அல்ல, he is in need. அந்த நல்ல பராக்கிரமசாலியா எழும்பினா சண்டையில் அவங்களுக்கு புட்டிச்செல்லாம் வந்த மனுஷன் அந்த ஆளால்தான் நாங்கள் கீழியாத்தியருடைய எல்லையில இருந்தவன் எல்லாம் போய் அடிச்சு நாமல் இதாண்டி எல்லாம் பண்ணனாங்க. எத்தனை ரட்சிப்பை பெலிஸ்தீனத்துக்கு எல்லாம் கடல் நமக்கு தந்திருக்கிறார் என்றெல்லாம் விளங்கினவங்க செய்த நன்மைகளை நினைச்சு சவுலாகிய தங்களுடைய எஜமானுடைய அந்த துன்பத்திலே அவனுடைய அந்த அசாதாரண உடல் சூழல்ல அவங்க ஹெல்ப் பண்றதுக்கு யோசிச்சாங்க. அவங்க அதுக்கு தாவீதை கொண்டு வந்து விட்டாங்க. அதுக்களால தாவீதினுடைய அடுத்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு தாவீதை அவர் தெரிஞ்செடுத்த அந்த நோக்கத்தை அவர் இப்படி பயன்படுத்தினார். அதை சோ அதை செய்தாங்க. 2 ராஜாக்கள் 5 அந்த நாகமானுடைய வேலைக்காரி தன் எஜமான் இப்படி ஒரு நோயால கஷ்டப்படுற சிக்னஸ் என்ன நாகமானுக்கு குஷ்டரோகம். குஷ்டரோகத்தால இந்த எஜமான் கஷ்டப்படுறார் என்று சொல்லி அவருக்கு உதவி தேவைப்படுது என்பதால அவர் எந்த போல சுகம் கிடைக்கும் என்பதற்கான அந்த ஆலோசனையை சொன்னார். அவர் கிடக்கட்டும், இவர் என்ன சிறப்பு பிடிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறார், இப்படித்தான் இவருக்கு நடக்கும், கடவுள் விட மாட்டார், இஷ்டவில்லை கடவுள் சும்மா ஐயோ என்று சொல்லிக்கொண்டு அவள் கருவி கொண்டிருக்கையில தன் எஜமான் உதவி செய்யறதுக்கு அவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய தீர்க்கதரிசியை அனுப்பினார்.
அவன் ரட்சிக்கப்பட்டான். தீர்க்கதரிசி சொன்ன அந்த ஜோர்ரான்ல முழுகி எழும்படாப்பா எழுதுறமன்றது இவருக்கு பிடிக்கல. அப்பையும் அவன் வேலைக்காரர் தான் நின்று ஆண்டவரே உம்மோட கஷ்டமான ஒரு வேலையை செய்ய செய்திருப்பாரு, சரி இதுக்கெல்லாம் குளிச்செலும்பத்தானே சொன்னவர், அதை செய்துட்டு போறதுக்கு என்ன என்று சொல்லி அவன் அந்த தேவையில சரியான உதவியா இருந்தாங்க அவங்க. அவன் சோமரஞ்சிரோனும் அவனுக்கு ஹெல்ப் ஆக சரியான, இல்லாட்டி இவன் மூக்கத்துக்கு அவன் வெளிக்கிட்டு போயிருப்பான் நாகவன். இதைத்தான் நாங்கள் இங்க சொல்றோம். வேலைக்காரனுடைய உண்மைத்துவம், எஜமானுடைய நபர் தொடர்பாக, இந்த நபர்த்துவம் தொடர்பாக அவர்களுடைய உண்மைத்துவத்தை நாங்கள் கதைக்கிறோம். ஆனா இதே நேரம் இதுக்கு எதிராக நன்றி இல்லாத, மனுஷத்தன்மை இல்லாத வேலைக்காரர், அன்கிரேட்ஃபுல் அண்ட் இன்ஹியூமன், அப்படிப்பட்ட ஆட்களையும் நாம ஜோபு 19:15-16 ஐயோ எனக்கு இப்படி எல்லாம் சொறி வந்து எனக்கு இப்படி தோல் எல்லாம் அழுகி கிடக்குது, ஐயோ இந்த வீட்டுல இந்த வேலைக்காரர்கள் நானே இந்த வீட்டுல ஒரு ஆள் இல்லையன்ற மாதிரி இல்லை, இந்த வீட்டுல நடந்து கொண்டு இருக்குது, நான் ஏதோ அந்நியன் மாதிரி இல்லை நான் இந்த வீட்டுல கிடக்கிறேன் என்று ஜோபு கெத்தரிட்ட புலம்புற அளவுக்கு அவங்க ஜோபுனுடைய அந்த மாம்ச அழிவுகளில ஜோபுவை கைவிட்டுட்டாங்க. அதனால கெத்தருக்கு முன்பாக சரியான ஒரு பிரச்சனையான வேலை. அதே மாதிரி சீபா 2 சாமுவேல் 19:26 மேவிபோசேத் சரியான ஒரு தேவையில் இருந்த மனுஷன். அந்த நேரம் அடே சேனம் பத்தி தாடா என்ற எஜமான் தாவீது ஓடி போறோம், நானும் அவரோட கூட போறேன்டா என்று சொல்லி சேனம் பையடான்னு சொன்னா இவன் தான் எல்லாம் எடுத்து வச்சு ஓடி போயிட்டான். அவ மேவிபோசேத்தினுடைய பெரும் தேவையில, தன் எஜமான தேவையில அந்த ஜீபா என்ற அந்த மனுஷன் வேலைக்காரன் சரியான உண்மை இல்லாம நடந்து கொண்டான், உண்மை இல்லாம நடந்தார். இயேசு கிறிஸ்துவ பிடிக்க வந்திருக்காங்க, இயேசு கிறிஸ்துவ பிடிச்சா வெட்டுவன் கொள்ளுவன் அங்க கொஞ்சம் பேர் நிக்கிறாங்க. அதுக்குள்ள ஒருதான் இயேசு என்று ஆரண்டு நான் காட்டித்தாரன் வாரா என்று சொல்லி கூட்டிக் கொண்டு வாரான். அந்த துரோகம் ஜூதாஸ் ஸ்காரியோத், அப்படிப்பட்ட அந்த உண்மையல்லாத வேலைக்காரர்கள் நம்பிக்கை பொறுப்பை காத்துக் கொள்ள அவங்களெல்லாம் கொஞ்சி காட்டி கொடுத்தியா. மத்தேயு 26:56 இதை விட தவிர எஜமானையே அந்த இயலாம இருக்கே கொலை செய்து போட்டு போற வேலைக்காரர் அந்த ரேகாப்பும் பானாவும் 2 சாமுவேல் 4:6 அதுல அப்படிப்பட்ட அல்லது ஜூதாஸ் இயேசு கிறிஸ்துவ கொலை செய்யறதுக்கு காட்டி கொடுத்தார். மத்தேயு 26:15 தங்களுடைய மாஸ்டர்ஸ் அவர்களுடைய உதவி தேவைப்படுகிற நேரத்தில் உண்மை இல்லாம விட்டுட்டு போனது இல்ல கொலை செய்ய காட்டி கொடுக்கிறது, அல்லது தாங்கள் நல்ல புள்ள பேர் எடுக்கிறதுக்கு அவங்கள பலிகாரராக்குறது, எஜமான்களை மேவிபோசேத்துக்கு சீவா செய்தது, இப்படி பல விஷயங்களை நாங்கள் இதுல பார்க்கிறோம். இதைத்தான் நாங்கள் சொல்றோம், எஜமான்களுடைய நபர்த்துவம் தொடர்பாக வேலைக்காரருடைய நம்பிக்கை பொறுப்பற்ற அந்த நிலை அல்லது உண்மையற்ற நிலை, உண்மையில்லாத நிலை. அந்த உண்மையில்லாத நிலை என்ன? ஒன்று நன்றி இல்லை, அடுத்தது மனுஷத்தன்மை இல்லை, அன்கிரேட்ஃபுல் அண்ட் இன்ஹியூமன். அதான் அந்த பாவம். மனுஷத்தன்மை இல்லாமல் நடக்கிறது அதான் பாவம். நன்றி இல்லாத ஆட்கள் அது பாவம், நன்றி இல்லாமல் நடக்கிறது. அவங்க செய்ததுகளை நாங்கள் ஞாபகம் வச்சிருக்க வேண்டும். எங்களுடைய பெற்றாரும் வயது மூப்பான் நேரங்களில் அவர்கள் வயது மூப்பான் நேரங்களில் நாங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டிய நேரத்தில் நாமல் அவர்கள்ட்ட உதவிகள் எடுக்க சில வேளையில
அவர்களால செய்யப்படக்கூடிய கவனஈனங்கள் எவ்வளவோ பொறுத்து கொள்ளப்பட வேண்டும். எவ்வளவு அது பிள்ளைகளாக அவருடைய வேலைக்கல்ல நாங்கள் அதை பொறுத்து கொள்ள வேண்டும். அவர்கள் எங்களை வழக்கேக்கல்ல எங்களுக்கு இப்படி நடக்க அவர்கள் கடைசிக்கு மீட்டு இருக்க மாட்டேன். அதனால அவர்கள் எவ்வளவு கவனமா எங்களை வளர்த்திருக்கோம். இப்ப வயது போய் இழைச்சு போச்சுனா கண்ட்ரோல் பண்ண இயலாது, இதண்டு இயலாது. சரி, அதை நாமெல்லாம் கவனிச்சிருக்க வேண்டும். அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல்களை தள்ளிடக்கூடாது. நாங்கள் அப்படி விட்டு அதால கவனீனமா அந்த விஷயங்கள் நடந்துட்டு சொன்னா நாங்கள் ஏன் இப்படி செய்யறீங்க, என்னத்துக்கு இப்படி இதெல்லாம் ஏன் நம்ம இப்படி நாம கேள்வி கேட்கிற அளவுக்கு நாம பெற்றார்கிட்ட போயிடாது. ஏன்னா நாம சின்ன பிள்ளையா இருக்க கிளாஸ உடைச்சதுக்கும், நாங்கள் அந்த பிளேட்டை போட்டு விராண்டுனதுக்கும், நாங்கள் ஏதாவது அந்த டோர்ச் லைட்டை உடைச்சதுக்கும் அல்ல நமக்கு சாத்துண்டு அப்ப சாத்தி இருக்கும் பேசி போட்டு சரி என்று நம்மள அந்த சின்ன வயசுல அல்லது நாம 2 வயசுல 3 வயசுல சரி இதாண்டு காரை பிடிச்சி இழுத்து நாம அது ஃபுல்லா கை வச்சு நாம என்ன செய்யறது? அப்ப அதுக்கு நாம அடிக்கிற பிள்ளைக்கு அடிக்கணுமா? இல்ல, அவன் தெரியாம செய்துட்டான். சரி இல்ல, அத பிள்ளையும் பயந்து வரைக்கும் இன்னும் நடந்துட்டேன். அப்ப இதெல்லாம் நாம சின்ன வயசுல நாமல் சின்ன குழந்தைகளை பெற்றார் எங்களுடைய பிள்ளைகளை எவ்வளவு பொறுத்து கொண்டு எங்களை அவர்கள் நேசிச்சீனமோ அதே விஷயத்த பெற்றார் வயசா போய் 60 65 தாண்ட ஏக்கல்ல எங்களுக்கு மேல நாம பொதுவாக பெற்றார் வயசாக ஏக்கல அவர்கள் என்ன செய்தாலும் நாம பொறுத்து கொள்ள ரெடியா இருக்கணும். அந்த பழைய எங்களோட பிள்ளைகளை எவ்வளவு பொறுத்து கொண்டுச்சு நம்ம ஜோசிச்சு அது தான் நாங்கள் எப்பயுமே சொல்றோம். நாங்கள் இந்த இடத்துல அந்த ஆட்கள் செய்த நன்மைகளை நாமளும் இருக்கா யோசிச்சு பார்த்தா அவர்களை கோவப்படுறதுக்கு எங்களுக்கு சரியான அந்த அனல் வராது. ஏண்டா எவ்வளவு நன்மைகள் செய்திருக்க நாம என்ன தெரியாது, என்ன பிரச்சனை, என்ன சம்திங் ராங். சரி, என்ன அது வயசு மூப்போ அல்லது என்னவோ வேணுமென்று செய்யறதுக்கு இங்க ஒன்றும் இல்ல, என்ன நடந்திருக்கு. இது குறிப்பாக வயது முதிர்ச்சி அடைஞ்ச பெற்றாருடைய விஷயத்துல இது உண்மை. அதான் ஆண்ட சொன்னார், உண்ட தாய் வயது சென்றவிடாம் போது அவளை அலட்சியம் செய்யாது. ஏண்டா அது வேணுமென்று அப்படி செய்கிறையாக்கள் இல்ல. தற்செயலாக நடந்த விஷயத்துக்கு நாமல் தூக்கி பிடிச்சு நாமல் அதை முகங்கோடி நாமல் அவருடைய மனசு நோக நடக்க வலிக்கிட்டா கர்த்தருக்கு முன்னால நாமல் தான் குற்றவாளிகள், அவர்கள் இல்ல. ஏன்னா முதலாவது அந்த வேலையை அல்லது அதை செய்யறதுக்கு விட்டது நாமல், அதுவும் நம்மள. பிறகு இரண்டாவது அதுகளுடைய வயசு மூப்பில் அவர்கள் செய்து அந்த தற்செயலாக நடந்த விஷயத்துக்கு நாம கோவப்படுறது, நாம கோணுறது, நாம வெறுக்கிறது மனசுல, அது கர்த்தர் முன்னால அது அடுத்த பெரிய பாவம். அது அதனால எங்களுடைய எஜமான்கள் எங்களை வளர்த்தையாக்கள் அவர்களுக்கு நம்மட உதவி தேவைப்படுற நேரத்தில் உண்மத்துவத்தை காக்க வேணும். அதுதான் இந்த கடமை. அந்த ஜோபு எவ்வளவு அவன் உத்தமன் சன்மாக்கன் தேவனுக்கு பாய்ந்த மனுஷன், ஆனா கடைசியில் அவன் வீட்டிலே அவன் மனுஷன் நன்றி இல்ல, வேலைக்காரர்களே நன்றி இல்லாம அவன் அதற்கு எவ்வளவு அந்த கவலையோட தேவன் முறையிடுறான். அப்ப ஜோசிக்கல ஆண்டருக்கு எவ்வளவு எதிர்ச்சல் உண்டு பண்ணி இருக்கு இதுகள் எல்லாம். நாங்கள் கத்தருக்கு முன்னால கத்தர் எங்களுக்கு இப்படி கவனம் இல்லாம செய்யறதுக்கு எல்லாம் அவர் வலிக்கட்டா நாம மண்ணோட மண்ணா போய் ஒன்றுமில்லாம போவோம் இருப்போம் இன்றைக்கு. ஏன்னா நாங்கள் அவ்வளவு செய்கிறோம் கத்தருக்கு. அதனால சரியான கவனமா இருக்கணும். எங்களுடைய பெற்றார் எங்களுடைய எஜமான்களுடைய அந்த தேவையான அவர்களுடைய நபர்த்துவத்துக்கு தேவை ஏற்படுற நேரங்களில் நாங்கள் கண்டு காணாம போவோம் அல்ல அதை நாங்கள் பொறுத்து கொள்ளாம போவோம். அதில் இவ்வளவுதான் நாங்கள் வேலைக்காரருடைய இந்த கடமைகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்கிறது. அடுத்தது கத்தரிச்சிதம் நாங்கள் அதனுடைய விரிவா அல்லது அதனுடைய எக்ஸ்டென்ட் அதனுடைய விசாலத்தை குறித்து நாங்கள் சிந்தித்து பிற்பாடு கடைசியான எஜமான்களுடைய கடமைக்கு நாங்கள் மூவ் பண்ண இருக்கிறோம். கிறிஸ்துதாமே தம்முடைய திருச்சித்தத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி தார நாங்கள் எங்களுடைய எல்லாரும் நாங்கள் வேலைக்காரராக இருக்கிறோம். பிள்ளைகளா இருந்தாலும் நாங்கள் வேலைக்காரர். ஆகல எல்லாருக்கும் இந்த சத்தியங்கள் பொருத்தமானது. கவனத்தோடு நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வாழ்வோம். ஆமென்.